Mangekyo Sharingan Bloodwood. வணக்கம், நான் லிட்டாச்சி. நீ கேட்டுட்டு ரோகம்சா பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த டார்க் சைட் ஆஃப் த நர்சரி ரைம்ஸ். பொதுவாகவே நீங்கள் ரைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே இந்த ரைம்ஸ்க்கு பின்னாடி வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ஹிடன் மீனிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எபிசோட என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஹிடன் மீனிங்னா என்ன, வேறு என்ன மாதிரி ஆர்ஜின் இருக்குது, அது போக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நாங்கள் இந்த சீசன் 2 ரேப் அப் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை ஃபில்அப் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து அனானிமிட்டி வேணும்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். எனக்கு வந்து பேர்லாம் பிரச்சனை நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கார்டில் வந்து டேரெக்டாக Q&A தனி செக்ஷன் இருக்குது, அங்கேயும் கேள்வி கேட்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணி போவோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடுக்கு நான் 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு வெர்ஷன் எப்படி இருக்கும்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ப்ளஸ் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கணும். ஏன்னா இந்த எபிசோட் அந்த மாதிரினால கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குன்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது வேணாம், நார்மலாக வாய்ஸ் ஓவர் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். அந்த டைம் ஸ்டாம்ப் படி போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமில் தான் உங்களுக்கு நார்மலாக எபிசோட் ப்ளே ஆகும். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாட்டு கேட்டோடனே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அது நார்மல் சில்ட்ரன் சயின்ஸ் தானே, இதில் அப்படி என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, இதில் அப்படி டார்க்காக என்ன இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் போகலாம். ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது என்னென்னா, லண்டன் பிரிட்ஜ் வந்து அரௌண்ட் 1580, அதாவது ரோமன் பீரியட் காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட்டும் போது என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஜினியரிங் பீரியட்லேயே வந்து நிறைய டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் வரும். அந்த காலத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி அதனால தான் அது மெயினாக எதாவது நினைக்கிறாங்கன்னா, ஒன்று நெருப்பில் அழிஞ்சு போனதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வெள்ளத்தில் அழிஞ்சு போகும், அப்படின்னா ஒரு சின்ன கட்டும் போதே உடஞ்சிடும். இது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அரௌண்ட் 11th சென்ச்சுரி அப்போ வைக்கிங்ஸோட இன்வேஷன்னாலேயும் இந்த மாதிரி பிரிட்ஜ் அட்டாக் ஆகிருக்கும். தொடர்ந்து அந்த பீரியட் அட்டாக் ஆகி தான் இந்த லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அதில் கொஞ்சம் பார்கெனிங்காக இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டம் தங்கத்தை கொடுத்து நீங்கள் வராதிங்க, வெள்ளியை கொடுத்து வராதிங்க, இரும்பை கொடுத்து வராதிங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிற போது, இங்கே காலகட்டம் எதை சொல்கிறேன்னா, அந்த ஒவ்வொரு இன்வேஷன் டைமை சொல்லிட்டுருக்கேன். ஸோ அந்த இன்வேஷன் டைம் அப்போ ஒவ்வொரு பார்கெனிங் சிஸ்டமாக கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு தியரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்குற லிரிக்ஸ் வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், இப்போ நீங்கள் கேட்டது. இன்னொன்று வந்து த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ப்ரோக்கன் டவுன். பட் அந்த லிரிக்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபெமிலியராலாம் இருக்காது. ப்ளஸ் அது வந்து ஒரு 17th சென்ச்சுரியில் வந்தது. இந்த பாட்டு வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற ஒரு ஜென்ரலான வெர்ஷன் வந்து 19th சென்ச்சுரியில் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, டார்க்காக வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து யாரோடதுன்னா, ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லரை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கதை வந்து அரௌண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட் அந்த மாதிரி டைம் கூட சொல்லாமே. இப்போ டைமில் வந்துட்டு இங்கிலாந்தில் வந்து எப்படி இருக்குன்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ மென்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 hours வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களால அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மினிமம் ஒரு 2 வேளையாவது சாப்பாடு கொடுக்குற நிலைமைக்கு உழைப்பு சொல்கிறது அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர். ஸோ ஒரு மென்னிக்கே இருக்கும் போது உமனுக்கு வந்து வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு காசு வராது. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க வந்து ப்ராஸ்டியூஷனில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த குடும்பத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 2 வேளைன்ற சாப்பாடுன்றது அந்த ஃபேமிலியால் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபேமிலி பர்சன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்களான்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களும் வருவாங்க. அரௌண்ட் ஒரு 15, 16 அந்த ஏஜ்லேயே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நீ வந்து போய் சமாளித்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது ஒரு சில பேர் விருப்பப்பட்டு போவாங்க, ஒரு சில பேர் வந்து விலகி வந்துடுவாங்க, ஒரு சில பேர் ஃபேமிலியோட டார்ச்சர் பத்தாதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, திருப்பி இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு
ஒரு 3, 4 குரூப் சேர்ந்த ஒரு பொண்ணுங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்காங்க. எப்படின்னா, அவங்களோட சேஃப்டிக்காண்டி. இப்ப வந்து யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிறக்கூடாதுன்ற ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா, கேள்வி கேட்கலாம், போலீஸ்ட்ட சத்தம் போடலாம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள் வரும்போது, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 4 பேர்ல ஒரு மெம்பருக்கு என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வராரு. இந்த கஸ்டமரோட பேசி, பழகி அவங்களோட இதாகி போகுது. ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த ஈவெண்ட்லாம் நடக்குது. ஏன் இந்த ஈவெண்ட்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அரச குடும்பத்துக்கு சொந்தமானது. எப்படி சொல்றேன்னா, அந்த பெர்சன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து அடுத்த பட்டத்து இளவரசி. ஸோ அதனால ஒரு ப்ராஸ்டிட்யூட்க்கு பிறந்த குழந்தை வந்து நம்ம ராயல் பிளட்ல வந்து கலந்துரக்கூடாது. ஆக்சுவலா அந்த பெர்சன் வந்து அந்த ராயல் பிளட்ன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற அந்த 4 பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நாள பின்ன வெளிய பார்த்து தெரிஞ்சுச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சீக்ரெட் ஆப்பரேஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஆப்பரேஷன் என்ன நடக்குதுன்னா, இந்த 4 பேரையுமே வந்துட்டு ஒரு ரேண்டமா ஒரு சீரியல் கில்லர் கொல்ற மாரி. அதாவது எப்படின்னா, இந்த பேட்டர்ன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ் சொல்ட்டு. ரொம்ப எக்ஸாக்ட்டா சொல்லலாம்னா, திராட்சை இருக்கு இல்லையா? திராட்சை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு. அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மலான ஒரு திராட்சை பழமேன்றது அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு அந்த எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த லண்டன்ல அந்த அந்த காலத்துல இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில இருக்கும்போது, ரேண்டமா நடக்கிற மாரி. அதாவது இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னா, அன்கேட்டகரைஸ்டு பேட்டர்ன் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு சீரியல்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல நடக்கிற மாரி. பட் இது அந்த மாரி இருந்திருக்காது. ரேண்டமான நைட் டைம்ல வந்து கொலை பண்ணி, அவங்களுடைய வயித்த கிழிச்சு எல்லாத்தையும் எடுத்து போடுற மாரி. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த கருவ கலைக்கிறதுக்கு. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு அந்த சீரியல்களுக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, கரெக்ட்டா 4 பேர மட்டும் கொன்றதோட அந்த இது முடியுது. இது வந்து ஒரு தியரி. இந்த தியரி வந்து எத சப்போர்ட் பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஜாக் த ரிப்பர் தான். ஸோ ஜாக் த ரிப்பருக்கு வந்து இன்னும் நெறைய ஆரிஜின் இருக்கும். ஸோ இந்த தியரிய பேஸ் பண்ணி 2001ல ஜானி டெப் நடித்த ஃப்ரம் ஹெல்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. நீங்க வேணா அந்த படத்த செக் பண்ணி பாருங்க. இந்த தியரி வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளான ஒண்ணு. அதே மாரி இந்த லிரிக்ஸுக்கும் கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா லண்டன் பிரிட்ஜ் டவுன் ஆகுதுன்னா, அந்த அரச குடும்பத்தோட மானமே சரிஞ்சு விழுகுது. ஸோ, அதனால நீ இறந்துரு அந்த மாரி வரும். பட் இது வந்து ஆ பொதுவாவே ஒரு பாட்டோ, இல்ல வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா ரைட்டிங்ல எது வந்தாலுமே அதுக்குள்ள ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. ஸோ, அந்த மாரி லண்டன் பிரிட்ஜுக்கு இது ஒரு ஹிடன் மீனிங்கா இருக்கு. ஸோ, இதுதான் வந்து லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுனோட டார்க்கான ஹிஸ்டரி. Black sheep, have you any wool? Yes, sir, yes, sir. 3 bags full. One for the master, one for the team, and one for the little boy who lives down the lane. Baba, black sheep, have you any wool? Yes, sir, yes, sir. 3 bags full. ஓகே. அடுத்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பாபா பிளாக் ஷீப் பத்தி தான். ஸோ, பாபா பிளாக் ஷீப்ல வந்து உங்களுக்கு அப்படி என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து டார்க்கா இருக்காது. பட் மக்களுடைய இயலாமை அந்த காலத்துல எப்படி இருந்தத பத்தி தான் நம்ம பேசப்போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு. என்னன்னா, உப்பு வந்து டாக்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, இது வந்து ஒரு அரவுண்ட் 20 செஞ்சுரில உப்புக்கு டாக்ஸ் வைக்கிற நிலைமைக்கு மக்கள் இருந்தாங்கன்னா, அப்ப இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசு. பாபா பிளாக் ஷீப்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போதே அரவுண்ட் 16த் செஞ்சுரி. அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில உப்போட மதிப்பு எந்த அளவுல இருந்திருக்கும். நான் இத எதோட கம்பேர் பண்றேன்னா, ஒரு உப்புக்கே அந்த மாரி நிலைமை இருக்கும்போது, இப்ப நான் சொல்லப்போற விஷயமும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த புல்லு இருக்கு இல்லையா? அதாவது அந்த ஆட்டுலேருந்து செம்மறி ஆட்டுலேருந்து எடுப்பாங்க இல்லையா? கம்பளி. ஸோ அந்த கம்பளி மெட்டீரியலுக்கு வந்து என்னன்னா, ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் அந்த டைம்ல. அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, உல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் தூக்கி நிப்பாட்டுற, அதாவது இங்கிலாண்டோட எக்கனாமிக்கல் தூக்கி நிப்பாட்டுற ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில நோட்டபிளான ஒண்ணு. ஸோ அந்த நோட்டபிளான இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அந்த மாரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்களோ, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு
ராயல் ஸ்டேட்டஸ்க்கு வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்திலே. ஏன்னா இது வந்து ஒரு எக்கனாமிக்கலாவும் இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் அந்த அந்த ஊரோட கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த மாரி தான். அ வருஷத்துல நெறைய நாள் குளிர் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால உள்ளுன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளா இருந்துச்சு. ஸோ, அந்த மாரி காலகட்டத்தில என்ன நடக்குதுன்னா, கிங் ஃபர்ஸ்ட் எட்வர்ட் என்ன பண்றாருன்னா, இது மேல டாக்ஸேஷன் வைக்கிறாரு. ஸோ, இந்த மாரி நம்ம இதுக்கு வந்து டாக்ஸ் வைப்போம். டாக்ஸ் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர அனுப்புறாங்க. ஸோ, அந்த நீங்க லிரிக்ஸ பார்த்தாலே தெரியும். ஒரு 3 பேர சொல்லுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து யாருக்கு போயிரும்னா, ராஜாவுக்கு ஒரு கட்டு போயிரும். 2வது வந்து யாருக்கு போகும்னா, டேமன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த டேமன்ற கேரக்டர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, டாக்ஸ் கலெக்டர் சொல்லுவாங்க ஒரு வெர்ஷன்ல. இன்னொரு வெர்ஷன்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த டேமன்ற வந்து யாருன்னா, அதே அரச குடும்பத்த சேர்ந்த இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, காச வந்து ஆட்டைய போட்டுட்டு பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னா, இத்தன பெர்சன்டேஜ் ராஜாக்கு, இத்தன பெர்சன்டேஜ் எனக்கு, மிச்சது வந்து தான் கணக்கு காட்டுறான். ஸோ இந்த மாரி தான் இந்த இது பிரிக்கிறாங்க. இந்த பங்கு பிரிக்கும்போது. ஸோ அந்த பங்கு பிரிக்கும்போது என்னன்னா, இது ஒரு வெர்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதால மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறத தாண்டி மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இத மெயின்டெயின் பண்றவங்க தான். ஸோ அவங்களோட உழைப்ப சுரண்டுற மாரி. இது வந்து ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டா தான் இந்த பாட்டு வந்து இருக்குமே தவிர, இதுல வந்து டார்க்கா பெருசா இருக்காது. மேபி டார்க்கா நீங்க எப்படி எடுத்துக்கலான்னா, அரவுண்ட் 2006ல என்ன பண்ணாங்கன்னா, லண்டன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பாட்ட வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் எனக்கு இந்த பாட்டு வந்து சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால. என்னன்னா, இந்த பாபா பிளாக் ஷீப்ன்றது என்னன்னா, ஒரு கரப்டட் பெர்சன மென்ஷன் பண்ற மாரி இருக்கு. ஸோ, நம்ம அந்த மாரி பண்ண வேணாம். ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் ரேசிஸ்ட்டாவும் இருக்குது. நம்ம அந்த மாரி ஒரு இதுக்குள்ள போக வேணாம். நார்மலா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் பாட்டாவே இருக்கட்டும். ஸோ என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன் வெர்ஷன்ல இருந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்கன் வெர்ஷன் என்ன பண்றாங்கன்னா, அங்க ரேசிஸ்ட் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கிலாண்ட கம்பேர் பண்ணும்போது. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பாபா பிளாக் ஷீப் பதிலா பாபா ரெயின்போ ஷீப்ன்னு மாத்துனாங்க. ஸோ, அத கொண்டாந்து இங்கே இது பண்ணி சேர்த்தாங்க. இதுக்கான ரீசனும் அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து ரொம்ப ரேசிஸ்ட்டா இருக்கு. ஆனா ஹிடன் ஒரு ஹிடன் டார்க் மீனிங்கா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன ரெப்ரசன்ட் பண்ற மாரி தான் இது இருக்கும். Mary, Mary, quite contrary, how does your garden grow? With silver bells and cocoa shells and pretty maids all in a row. Mary, Mary, quite contrary, how does your garden grow? With silver bells and cocoa shells and pretty maids all in a row, 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 and pretty maids all in a row. கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மலான ஃபீல் இருக்கும். இந்த பாட்டுல பெருசா ஒண்ணுமே இல்லையே! வெறும் ஒரு சின்ன பொண்ணு ஏதோ கார்டன் வச்சிருக்கா. அத சுத்தி இருக்க வேலைக்காரங்கலாம் பார்த்தும் தோட்டத்தில எப்படி பூக்கள்லாம் அந்த மாரி பூத்திருக்கு. இந்த மாரி தான் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே. இப்ப இது வந்து உண்மையிலே இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா, கிடையாது. இதுக்கு ஆக்சுவலா ரொம்ப டார்க்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளு தான் நான் சொல்லப் போறது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரி டியூட்டர். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் த பிளட்டி மேரி. ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏன்னா ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சொல்லலாமா? இல்ல ஒரு சைக்கோபாத்தா, சீரியல் கில்லிங்கா? ஓகே, சீரியல் கில்லிங் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஸோ இவங்க வந்து யாருன்னா, கிட்டத்தட்ட ரெக்கார்டான கொலைகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 600 ப்ளஸ். ரெக்கார்டு ஆகாதது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேர கொன்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. 600க்கு மேல ஓரளவுக்கு டாக்குமெண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வரலாற்றில் இடம்பெற்ற முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படியும் சொல்லலாம். இவங்களுடைய சின்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப இதானலாம் இருக்காது. எப்படின்னா, ஒரு அப்பா வந்து ரொம்ப கொடுமையானவர். ரொம்ப கொடுமை பண்ணிட்டுருப்பாரு. அத பார்த்து, பார்த்து, பார்த்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு என்ன சொல்றது? இந்த ஒரு ஆண்ட ஒரு மனப்பான்மை இருக்கும் தெரியுமா? அந்த மனப்பான்மை இந்த இவங்களுக்கும் வருது. அரவுண்ட் 9, 10 வயசுலயே இருக்கிற அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள புடிச்சு டார்ச்சர் பண்றது, அவங்கள அடிக்கிறது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு.
சரி, ஓகே. இந்த கதைய பத்தி பேசுனா இதையும் தனியா பண்ணலாம். பட் நான் ஷார்ட்டா கொஞ்சம் வெர்ஷன் படிக்கிறேன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேனே தான் பண்ணிட்டுருக்காங்க. இது வளர வளர என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஒத்தி போயிருச்சு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம். இது ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இவங்க தனியா ஒரு கோட்டையில இருக்காங்க. அப்போ வந்து இங்கிலாந்து முழுக்க வந்து என்னன்னா, சண்டை போயிட்டு இருக்கிற காலகட்டம். சண்டை போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு வந்து அது ரொம்ப வசதியா போயிருச்சு. ஏன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா ஏதாவது கண்டிக்க ஆள் இருப்பாங்க. பட் அந்த மாரி ஆள் இல்லாதவங்க இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பெல்ஸ் அண்ட் காக்கல் சீல்ஸ் இருக்கு இல்லையா? இது 2மே என்னன்னா ஆக்சுவலா வந்து ஒரு டார்ச்சர் டிவைஸஸ். இந்த சில்வர் பெல்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா, இந்த அயர்ன் மேட்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அது வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணாலே தெரியும். என்னன்னா, ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்து ஒரு ஒரு கேஸ்கட் இருக்கும். கேஸ்கட்னா இந்த சவப்பெட்டி இருக்கு இல்லையா? அந்த மாரி இருக்கும். பட் அது இதில டிஃபரெண்ட்டா எப்படி இருக்கும்னா, அதோட 2 பக்கமுமே வந்துட்டு உள் பக்கத்த 2 சைடும் எப்படின்னா, ஆணி வந்து ஆணின்னு சொல்லலாம். இல்ல பெரிய பெரிய இரும்பு ராட வந்து வச்சிருப்பாங்க. 4 மணி இருண்டு ராடு இருக்கும். நடுவுல வந்து அந்த கன்சர்ன் பெர்சன உட்கார நிக்க வச்சுருவாங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளும்போது என்ன ஆகும்னா, அப்படியே குத்தி உடம்பு எறும்பெல்லாம் நொறுங்குற சத்தம் கூட கேட்கும். இந்த கேஸ்கட்குள்ள அலர்றது, இந்த மாரி நெறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டு கடைசியா துடிதுடிச்சு இறந்து போயிருவாங்க. இந்த இதில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் அது மாட்டிக்கிட்டு வெளிய வராது. இந்த அம்மாக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. இன்னொரு டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்ல கட்டை விரல் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு டிவைஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டை விரல உள்ள வச்சு நசுக்கி விட்டுரும். அது சின்ன தப்பு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து உணவு பரிமாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாம ஒரு சொட்டு சிந்துனாலுமே, அது கோவம் வந்துருச்சுன்னா, அது டக்குனு வந்து என்ன பண்ணிரும்னா, இந்த கட்டை விரல வந்து நசுக்கி விட்டுரும் அந்த டிவைஸ் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு. இப்ப ஆல்ரெடி இந்த அயன் மேடன் இருக்கு இல்லையா? அது வந்து பெரிய இதா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அது வந்து அதில கொன்னு கொன்னு அவங்களுக்கு வந்துட்டு சலிச்சு போச்சு அந்த அம்மாக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தல வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா? அந்த டாம் அண்ட் ஜெர்ரில கூட ஒரு எபிசோட் கூட நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு டிவைஸ வந்து இது பண்றாங்க. இதில என்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலான அந்த டிவைஸ் வந்து நம்ம படத்தில பார்க்குற மாரி ஒரு வெட்டுலலாம் ஆள வந்து தலைய வெட்டிறாது. 2, 3 வாட்டி வெட்டும். ஸோ 2, 3 வாட்டி வெட்டும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த இது. அப்படி கொடுமைய அனுபவிச்சு நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி இறந்து போறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த அவங்க அரண்மனைக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்கும். ஒரு இடுகாடு இருக்கும். அங்க வந்து புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எண்ணிக்கை வந்து நாளாக நாளாக கண்டமேனிக்கு எகிறுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய கிளப்புது. ஸோ இந்த ஆட்சி இதோட முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, இதோட முடியல. ஸோ பொதுவாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் இருந்தா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் 2 போயம் வந்திருக்கு. இன்னும் நெறைய இருக்குது. பட் அது ஸ்டோரி கன்டினியூட்டி மாரி பார்த்தீங்கன்னா 2 மெயினான போயம் இருக்கு. 1 இப்ப நீங்க கேட்டது. இதுக்கு அடுத்து நான் சொல்லப் போறது. ஸோ அதனால அடுத்தது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து தான் கிளைமேக்ஸ். நீங்க வந்து நெனச்சு பார்க்காத முடிய வரைக்கும் கொடுமைகள் பண்ணியிருக்கு. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டாங்க. பட் அது எப்படி அனுபவிச்சாங்க? அதுக்கு நடுவுல என்னென்ன விஷயம் நடந்துச்சு? ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம அடுத்த இதுல நான் தெளிவா சொல்றேன். Three blind mice. Three blind mice. See how they run. See how they run. They all ran after the farmer's wife and cut off their tails with a carving knife. Did you ever see such a sight in your life as three blind mice? இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய பிரச்சனைய கிளப்புது. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கல. ஸோ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, "நீ என்ன கொடுமை வேணா பண்ணு. ஆனா அவங்கள கொன்றாத. அவங்கள கொன்னீன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும்ன்ற" மாரி சொல்றாங்க. ஸோ இந்த அம்மாவும் தள்ளி தள்ளி ஆட்டிட்டு, பட் அது திருப்பி திருப்பி அந்த வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, மக்களும் தாண்டி சர்ச்ச சேர்ந்தவங்க வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இங்க மட்டும் ரொம்ப பேர் சாவுறாங்களே! என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விசாரிக்க இனிஷியலா சில பேர் அனுப்புறாங்க. வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இவங்களுக்கு ஒரு சில நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளட்டி மாரி சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்.
இவங்க இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி எந்த நோய் தாக்குதலும் இல்லை. அது வேறு வேறு டெரிட்டரியில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றது அவங்களுக்கு சரியாக புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய கேத்தலிக் பிலீவர் தான். பட் அதையும் தாண்டி என்னென்னா, இந்த பிளாக் மேஜிக் மேலே இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்குது. ஏன்னா வந்து இவங்க குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பிளாக் மேஜிக் செய்கிறவங்கள பார்த்த பிறகு தான் குழந்தை பிறந்ததுனால அவங்க அதையே பிடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து அவங்களோட அழகு மேலே வந்து ரொம்ப பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் இந்த மாதிரி சுருங்கி போயிடுவோமா, நம்ம ரொம்ப வயசாயிருவோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் பண்ணால் 21 வயசில். இது கேட்க காமெடியாக தான் இருக்கும். பட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது நமக்கு அதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா போய் இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெய்லியும் ஒரு 10 வெர்ஜினான பொண்ணுங்களோட ரத்தத்தில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இளமை என்னைக்கு மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வெர்ஜினாக இருக்கிறவங்கள பிடிச்சி தேடி ரெக்ரூட் பண்ணி சின்ன பொண்ணுங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ டைம் கணக்கு வச்சு கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து இது குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் புதைக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சை சேர்ந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராஜாட்ட போய். ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 பிஷப் அனுப்புகிறாங்க. அதாவது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஒரு 3 பிஷப் அனுப்புங்க, என்னன்றதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ராஜாவும் தடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவரோட ஹஸ்பண்டும் அந்த நாட்டோட ராஜாவும் கிட்டத்தட்ட ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நட்பின் அடிப்படை காரணனால அவரால் வந்து டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, பிஷப் அனுப்புகிறாங்க. பிஷப் அனுப்பி இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிரெட்டிமேரிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு சரியான கோவம். அதனால் என்ன பண்ணுன்னா, டக்குன்னு கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கண்ணை நோண்டி ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னா உயிரோட புதைச்சிருது. இன்னொரு ஆள் என்ன பண்ணுதுன்னா உயிரோட எரிச்சிருது. 3வது ஒரு ஆள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நடப்படமாக நடக்க விட்டுறது. கையை காலை வந்து என்ன சொல்கிறது, கையில் இருக்க விரலாம் நச்சு விட்டு பாதத்தில் இருக்க விரலையும் நச்சு விட்டுட்டு நடக்க முடியாமல் மற்ற 2 பேரும் இறந்துட்டாங்க. இவன் இருந்தும் புண்ணியம் இல்லாத ஸ்டேட்டுக்கு கொண்டு போயாச்சு. இது வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெரிய கோபமாயிடுச்சு. வேறு வழியே இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த அம்மா வந்து கைது பண்ணிடுறாங்க. விசாரணை போகுது. விசாரணை என்ன ஆகுதுன்னா, ஒரு 600 சில்லறை பேரை கொன்னதாக இவங்க மேலே சார்ஜ் வைக்கிறாங்க. பட் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், இவங்க கொன்னது 10,000க்கு மேற்பட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரேவேர்டு பத்தாமல் தெரிஞ்சிருப்பாங்களே, இதே மாதிரி சிட்டாட்சல் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிரேவேர்ட்லேயும் போய் புதைக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அவங்க எதை கணக்கில் எடுத்துட்டாங்கன்னா, இங்கே அவங்க டெரிட்டரியில் பர்ச்சேஸ் மட்டும் கணக்கில் எடுத்து 600க்கு மேலே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே சார்ஜ் போட்டு கடைசியாக இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றினாங்க. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் வந்து நம்ம பார்த்ததில் நீ பார்க்க போகிறதுல இவங்க ஆர்ஜின் மட்டும்தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். நம்ம இது தனியாக பேசணுன்னா இன்னும் நிறையா போகலாம். இதை வந்துட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இதெல்லாம் இருக்குது. பட் இது வந்து இந்த போயமோட எசன்ஸ்னால நம்ம இதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த 3 முற்றுமைஸோட டார்க்கான ஹிஸ்ட்ரி. Peter Pumpkin Eater had a wife and couldn't keep her. He put her in a pumpkin shell, and there he kept her very well. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பீட்டர் பம்ப்கின் ஈட்டர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த ரைம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, பீட்டர் பம்ப்கின் ஈட்டர்ன்றது எதை பற்றி இருக்குன்னா, மெயினாக வந்து ஹாலோவின் பற்றி தான். இங்கிலாந்து பீப்புளுக்கு வந்து பம்ப்கின்றது அந்தளவுக்கு பரிச்சயமான உணவு கிடையாது. ஸோ வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்களோட மெஜாரிட்டியான உணவு பழக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. பொட்டேட்டோ ஃபெமைன் காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா வந்தாங்க. அமெரிக்கா வரும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது இதை வந்து டிஃபைன் பண்ணணும்னா, அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஒரு மைக்ரேட்டான பீப்புள் வந்து எப்படி அதை அடாப்ட் ஆகி எப்படி மாற்றுறாங்கன்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தெரியும். இதில் டார்க் அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. டார்க்காக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அன்கேட்டகரைஸ்டு ஒரு சீரியல் கில்லிங் சொல்லலாம், இல்லை ஒரு அன்கேட்டகரைஸ்டு ஒரு சைக்கோபாத்தும் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் பர்சன் அந்த பர்சன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து மனைவி வந்து சந்தோஷப்படுத்த முடியல. எப்படின்னா, ஒரு நல்ல வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து அவன் ஹஸ்பண்டை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு கட்டத்தில் கோவமாயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான்னா, கொன்ன பிறகு அது எவிடன்ஸை மறைக்கணும் இல்லையா. ஸோ எவிடன்ஸை மறைக்க என்ன பண்ணுறான்னா,
ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் தனித்தனியாக, கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக, அதே மாதிரி டோர்ஸோ இருக்கு இல்லையா, அதையும் பாதியாக வெட்டி ஒரு பெரிய பெரிய பம்கினை தோண்டி உள்ளே வச்சு ஹாலோவின் பார்ட்டி அப்போ வந்து அந்த வச்சு எரிச்சிடுறாங்க. இப்போ எரிக்கும்போது என்ன ஆயிருதுன்னா நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த ரிச்சுவல் படி எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேர் வந்து உள்ளே வந்து லேண்டன் வைப்பாங்க, ஒரு சில பேர் பெரிய பெரிய தீப்பந்தத்தெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாரும் கண்டுக்கலை. இது வந்து எப்படி ஒரு டார்க்காக சொல்லணும் வருதுன்னா ஒரு ஹிடன் மீனிங் தான். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர வந்து கரெக்டாக அது வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா பாட்டுக்குமே அப்படி தான் இருக்குமே தவிர எதுக்குமே எக்ஸாக்டான மீனிங்கோ கரெக்ஷனோ இருக்காது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட இந்த லிரிக்ஸ் ஒத்து போகும். ஸோ அதை தான் நம்ம இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த பம்கின் மீட்டரோட ஒரு வெர்ஷன் இங்கே வருது. ஆல்ரெடி வந்து நீங்கள் இதை பற்றி இன்னும் நீங்கள் பெருசாக பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாலோவின் எபிசோட் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எங்கேருந்து வருது அது ஒரு மெயினாக இருக்குது இல்லையா. ஸோ அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பழைய இங்கிலீஷ் ரைம்ஸான ஈப்பர் வீப்பர் சிம்பிளி ஸ்வீப்பர். ஸோ அதை அடாப்ட் பண்ணி அங்கேருந்து அமெரிக்கன் வெர்ஷன் மாற்றுறாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்த எல்லா பாட்லேயுமே அமெரிக்காவில் அந்த ஒரே பாட்டு வந்து என்னென்னா இந்த பீட்டர் பம்கின் ஈட்டர் மட்டும்தான். Humpty Dumpty sat on a wall, and Humpty Dumpty had a great fall. All the king's horses and all the king's men couldn't but Humpty together again. இப்போ நீங்கள் இதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்னடா அப்படி பெருசாக இருக்குது, ஒரு முட்டை கீழே விழுந்து உடையுது, எல்லாரும் வந்து வராங்க, எல்லாரும் வந்து ஒட்டு பார்க்கும் போது ஒட்ட வைக்க முடியலையே, இதில் அப்படி பெருசாக என்ன உள்ள இடம் டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டே ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப டார்க்கான ஹிஸ்ட்ரியும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம ரெண்டையுமே உள்ளே பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு வந்து எப்போ ஒரு பப்ளிஷ் ஆகிறதா முடிஞ்ச வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அரௌண்ட் 1810 அப்போ வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமேஜ் இருக்குல்ல Humpty Dumpty, இதோட வரையப்பட்ட முதல் இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீவிஸ் கேரல் எழுதின நாவல் என்னென்னா ஆலிஸ் த்ரூ த லுக்கிங் கிளாஸ். இதை வச்சு ஒரு படம் கூட வந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் தான் வந்து இந்த Humpty Dumpty கேரக்டர் வந்திருக்கும். இந்த Humpty Dumpty கேரக்டர் வந்து எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு சிவில் வாரை வச்சு. இந்த காலகட்டம் பார்க்குறீங்கன்னா 1642 to 1659. ஸோ இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்செஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது வந்து என்னென்னா அந்த ஏரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசருக்கு கீழே விசுவாசமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரௌண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சர்ச்சை என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர் நடக்கிற இடமா மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு சர்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பீரங்கி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பீரங்கி தான் வந்து Humpty Dumpty. ஸோ தூக்கி இதை வைக்கிறாங்க. இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 15, 1648 நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போர் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அரௌண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பக்கம் இங்கே வந்து மிகப்பெரிய போர் நடந்துட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இன்னொரு பக்கம் யார் பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியாளர்கள். ஸோ புரட்சியாளர்கள்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெமோக்ரஸி வேணும், எங்களுக்கு வந்து மன்னராட்சி வேணாம். ஏன்னா மன்னராட்சியில் வந்து நிறைய உழைப்பு சொல்லல் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க, அந்த பாபா ஃப்ளாக்ஷிப்பில் இந்த உள்ளே வச்சு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து இந்த மன்னராட்சி முடிவு பண்ண சொல்லிட்டு மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த Humpty Dumptyன்ற அந்த பீரங்கி தூக்கி வைக்காங்க. இந்த பீரங்கி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீரங்கி. இது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய கோட்டை சுவரே ஒரே ப்ளோவில் அடிச்சு உரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நடந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ராயலிஸ்ட், அதாவது இந்த அரசு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இதை வச்சுருக்காங்க. அவங்களுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல. கரெக்டாக வந்து 15th ஜூலை 1648 என்ன நடக்குதுன்னா அவங்க வச்சுருந்த Humpty Dumpty வந்து அந்த தூண் இருக்கும் இல்லையா, தாங்கி நிற்கிற தூண், அதை வந்து இந்த புரட்சியாளர்கள் வந்து ஒரு பீரங்கியால் அடிக்கிறாங்க, விட்டு வச்சு அடிக்கிறாங்க. அதனால் அது சரிஞ்சு விழுந்துருது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதோட சைஸு தான் அதோட பலமும் பலவீனமும். பலம் என்னென்னா அது நினச்சா ஒரு கோட்டை சுவரை அடித்து உடச்சிரும். பலவீனம் என்னவா போயிடுச்சுன்னா அந்த கோட்டை சுவர் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால திருப்பி தூக்கி வைக்க முடியாது. அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, Humpty Dumpty தூங்க முடியல. அதனால் Humpty Dumpty அப்படி கீழே போட்டுட்டு திருப்பி சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய இதுன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. மக்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாகிறதுனால யாருக்குன்னா புரட்சியாளருக்கு சப்போர்ட் அதிகமாகுது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ஆகஸ்ட் 20, 1648 வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 தான் பிரிஞ்சிருப்பாங்க.
ஸோ இதனால தான் ரெவல்யூஷனா என்ன, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி ஒரு மன்னராட்சி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்ரட்டியாக கொண்டாடினாங்க. பட் நீங்கள் அதுலேயுமே வந்து இங்கிலாந்து என்ன ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னா, பேரளவுக்கு தான் டெமோக்ரஸி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வேறு ஹிஸ்ட்ரி, வேறு பாலிட்டிக்ஸ் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ நமது டார்க் சைடாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹம்ப்டி டம்ப்டின்னு சொல்லிட்டு ஒரு குள்ள ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப குட்டையாக ஒருத்தர் இருப்பார். நீங்கள் வந்து பாடி சேம் கிடையாது. ஸோ அதனால் எடுத்துக்கணும். ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் வந்து இங்கே வால்ன்றதை சொல்கிறாங்கன்னா குதிரையை சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து. ஏன்னா குதிரை வந்து நீங்கள் அவரோட சைஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சோரமாக தெரியும். அவர் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த குள்ளராஜா வந்து கீழே விழும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய ஒரு ஆஃப் மேலே வந்துட்டு குதிரை விழுந்துருது. அதுக்கு மேலேயும் சுவர் விழுந்துருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சுவர்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 20-25 அடி கூட நம்ம திக்னஸ் இருக்கும். ரொம்ப பெரிய சுவரெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுவர் விழுகும்போது அது உடைக்கவும் முடியாது. அவரை வந்து காப்பாற்றி ஆகணும், ஒரு வழியும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கூட வந்திருப்பாங்க அந்த கிங்ஸ்மென்ஸு, அப்புறம் அந்த கிங்ஸ் ஹார்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கயிறை வச்சு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பாதி உடம்புக்கிட்ட வந்துடுது. காலு கீழே என்ன அது அப்படியே அது நசுங்கி அதை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை வந்து திருப்பி ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? நசுங்கி போனோம். கால் வந்து வெட்டிட்டுனா கூட ஏதோ ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசனில் கூட ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண பார்க்கலாம். பட் அந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை ஒட்ட வச்சு பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் வந்து ஒரு முடமாக தான் தெரிஞ்சிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஹம்ப்டி டம்ப்டியோட ஒரு டார்க்கஸ்டான ஹிஸ்ட்ரி. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down the well and drowned, and Jill ran home soon after. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாக் அண்ட் ஜில். ஜாக் அண்ட் ஜில்லில் வந்து என்னடா இருக்குது, நாமளும் 2 பேர் மேலே ஏறி போகிறாங்க, தண்ணி பிடிக்க பார்க்குறாங்க, ஏதோ வலிக்கி விழுந்துட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடியாக போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னு அது டார்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்க்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமே. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா, கிங் சார்லஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, லிக்கர் ஐட்டம்க்குலாம் வந்து ஹெவியாக டேக்ஸ் போடுறாரு. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பிரச்சனை வருது, இதனால் ஒரு பெரிய பேக்லாஷ் ஆகுது. ஸோ அந்த திட்டத்தை கைவிடுறாரு. இதில் வந்து வர அந்த ஜாக் அண்ட் ஜில் வந்து எப்படி குறிப்பிட பார்க்குறாங்கன்னா, ஜாக்குன்றது கிங் சார்லஸாகவும், குயின்ன்றது ஹென்ரிட்டா மேரியா அவங்களோட ஒய்ஃபாகவும் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சில வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவங்க 2 பேருமே வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் தான், அதை டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு அஃபிஷியல்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக் அண்ட் ஜில்ன்றது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷரிங் குவான்டிட்டி. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் வந்து ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரு ஆளாக்கு அரிசி போடுங்க, ஒரு பிடி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஊரில் ஜாக் அண்ட் ஜில்ன்றது ஒரு லிக்கர் பண்ணுற ஒரு மெஷரிங் சிஸ்டமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. இது வந்து நீ சொல்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் தானே, இது அப்படி டார்க்காக என்ன இருக்குது? இப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா டார்க்குன்றது என்னன்னு புரியும். Jack's body started to rot after a couple of days went by and contaminated the water, which caused everyone in town to die. நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் டார்க் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைப்படி ஜாக் அண்ட் ஜில் மேலே மலை மேலே ஏறுறாங்க. ஏறிட்டு இருக்கும்போது அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அந்த உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இவன் வந்து ஒரு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த கொடுமையை தாங்காமல் என்ன பண்ணுதுன்னா, அந்த உமன் வந்து அவனோட தலையை வெட்டிடுது. வெட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா, அது அப்படியே ஒரு மலை மேலேருந்து கீழே உருண்டு உருண்டு விழுந்து ஒரு கிணறுக்குள்ள போய் விழுந்து. ஸோ கிணறுக்குள்ள விழுந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது கண்டாமினேட் ஆகுது வாட்டர். என்னன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ளே அவனோட தலை கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் சைக்கோபாத் ஆட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதான் நான் சொல்கிறேனே, இங்கே நீங்கள் வந்து பார்க்குற எல்லா இதுக்குமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட ஒரு டார்க்காகவும் இருக்கும். இது வந்து நடந்த ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம், நடக்காத ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அகைன் அகைன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பேரா ஃபிக்ஷனல்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த மாதிரி ரைம்ஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் ஜாக் அண்ட் ஜில்லோட ஒரு டார்க்கான ஹிஸ்ட்ரி. Ring around the rosy
ஓகே. இப்ப நீங்க வந்து கேட்டது வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஒரு சில பேருக்கு இதோட டார்க்கான ஹிஸ்ட்ரியும் தெரியும். இது வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரானது தான். ரிங்கா ரிங்கா ரோசஸ். ஸோ ரிங்கா ரிங்கா ரோசஸ் வந்து எத பத்தி பார்த்தீங்கன்னா, கிரேட் பிளேக். இப்ப வந்து நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கொரோனா ஃபேஸ் பண்ண மாரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ. அந்த மாரி இந்த கிரேட் பிளேக்ன்றது அந்த காலகட்டத்தில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அந்த ஈவெண்ட் படி பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்னா, மக்களுக்கு வந்து நெறைய பேர் நோய்வாய்ப்படுவாங்க. எப்படின்னா, அவங்களுடைய உடம்ப சுத்தி ஒரு மாரி தடுப்பு தடுப்பா இருக்கும். ஒரு கொப்பளம் கொப்பளமா தடுப்பு தடுப்பா இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ரிங் மாரி இருக்கும். இதால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பீக்ல நம்ம ஒண்ணும் தொட்றல. அதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் இறந்து போறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட பாப்புலேஷன்ல அரவுண்ட் 15% அது ரொம்ப பெரிய நம்பர் தான். ஸோ அத்தன பேர் இறந்து போறதுனால, அத்தன பேர் இறந்து போயிடுறாங்க. இதால என்ன ஆயிருதுன்னா, மக்களால வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையில வாழ முடியல. ஏன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கூட பொறந்தவங்க, கல்யாணமானவங்களுக்கு அவங்களுடைய பார்ட்னரு, குழந்தைங்க இந்த மாரி நெறைய பேர் இறந்து போவும். அந்த லண்டனே வந்து ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு மாரி கோரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஓரளவுக்கு போறதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாக்கெட்ல வந்துட்டு அவங்க பாக்கெட்ல வந்து பூலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பூலாம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த சென்சேஷன் வந்து ஒரு சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அது வந்து வெளிய வரதுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? 15% கிட்ட பாப்புலேஷன் வந்து டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான பரியல் இருக்காது. இது நீங்க நான் எப்படி கரெக்ட்டா சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ டைம் அப்போ வந்து பாரிஸ்ல வந்து இந்த ஈஃபில் டவர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்கம் இருக்கும். இந்த சுரங்கத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, எலும்பெல்லாம் வந்து கண்டமேனிக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. அ அது தொடை எலும்பு தனியா, கை, காலு தனியா, மண்டை ஓடு தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு எடை பற்றாக்குறை பிரச்சனை. ஸோ அதே மாரி தான் இங்கேயுமே வந்து எடை பற்றாக்குறை பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் புதைக்கவும் முடியாது. எரிக்கினாலும் டைம் கிடையாது. ஏன்னா வந்து நெறைய பேர் இறந்துகிட்டே இருந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க. ஸோ வேற வழி கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி மக்கள இறந்து போன அந்த உடலெல்லாம் எல்லாத்தையும் உள்ள கொட்டிட்டு, அப்படியே சகட்டு மணிக்கு எரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்ன ஆயிருதுன்னா, அந்த இறந்து போனவங்களுடைய தெரிஞ்சவங்களோ, உறவினர்களோ யாரா இருந்தாலுமே, அவங்களோட ஆஷஸ கூட ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் வந்து அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல மக்கள் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட்னால. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இந்த மெடிக்கல் ரெவல்யூஷனால நம்ம இப்போ ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, எந்த ஒரு பேண்டமிக் வந்தாலும் நம்ம இது பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ இன்னும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த "ரங்க ரங்க ரோசஸ்" பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ஃப்யூனரல் சாங். இது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுற பாட்டு கிடையாது. இதுவே நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து "ரிங்கா ரிங்கா ரோசியோட" டார்க்கான ஹிஸ்ட்ரி. Goosey, goosey, gander, whither shall I wander? Upstairs and downstairs, and in my lady's chamber. There I met an old man, who wouldn't say his prayers, so I took him by his left leg, and threw him down the stairs. ஓகே. இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான இருந்துக்கலாம். ஒரு சில பேர் இருந்திருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கூசி கூசி கேண்டர்." ஸோ "கூசி கூசி கேண்டர்" வந்து போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆ கூஸ், கேண்டர் 2மே வந்து என்னன்னா, வாத்த குறிக்கிறது தான். ஸோ வாத்து வந்து எப்படின்னா, கூஸ்ன்றது ஒரு பெண் வாத்தாவும், கேண்டர்ன்றது ஒரு ஆண் வாத்து. ஓகேவா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத வச்சு ஒரு 2 ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ட சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங் கிடையாது. இந்த ஆ பாட்டு வந்து எப்ப ஆரிஜினேட் ஆகுதுன்னு பிலீவ் பண்றாங்கன்னா, ஒரு அரவுண்ட் ஒரு 18த் ஆர் 16த் செஞ்சுரி. 16த் செஞ்சுரி அப்ப ஆரிஜினேட் ஆகுற மாரி பிலீவ் பண்றாங்க. இந்த இதில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே அந்த காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலிஜியஸ் ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இல்ல ஒரு டார்க் சைட் ஆஃப் ரிலிஜியஸ் எவல்யூஷன் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து இந்த 2 விதமான கேத்தலிக்ஸ் ஒரு பிலீவர்ஸ் இருந்தாங்க. ஒண்ணு என்னன்னா, ஓல்டு ஸ்டைல் லத்தீன்ல வச்சு பேசுற மாரி. அதாவது கடவுள்ட்ட வந்து அந்த ப்ரீஸ்ட்ட மட்டும் தான் பேசணும். மக்கள் யாரும் பேசக்கூடாது. கடவுள் நிகரா ப்ரீஸ்ட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஸோ அதனால எங்களுக்கு காமனா நம்ம பேசிட்டு இருக்கிற இங்கிலீஷ்லயே பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இது ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட புரட்சி வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலீஷ்ல தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்குது. பட் இது வந்து ஒரு சில பெரிய பெரிய ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க, பெரிய பிசினஸ் மேன்ஸு, அதாவது காசு அதே மாரி அந்தஸ்து இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து இது பிடிக்கல.
அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, லத்தீன்லேயே ஒரு சில இடத்துல வந்து சீக்ரெட்டா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய புரட்சி ஆகுது. இந்த புரட்சி ஒரு சின்ன தீவிரவாதமா கூட மாறலாம். இந்த புரட்சி வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலன்ட்டா போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து இந்த மாரி லத்தீன்ல இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா, அவங்கள புடிச்சு மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்கன்னா, போட்டு எரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உயிரோட எரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னா கைய கால வெட்டி போட்டுருவாங்க. ஸோ, அத நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த லெஃப்ட் லெக்க வந்து அந்த பாட்லயே வந்து தூக்கி வீசி எறிஞ்சாங்க இந்த மாரி. இதிலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, பத்திரமா ஒரு இடத்துல வச்சாங்க. அவங்க ஃபேமிலிய வந்து ஒரு கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எரிச்சுட்டு இப்ப சப்போஸ் ஒருத்தர் மாட்டி எரிச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் கண்ணு முன்னாடி நிக்க வச்சு, அவங்கள கல்லால அடிச்சும் கொன்னாங்க. அதே மாரி ஒரு சில வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களையும் எரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட்லாம் வந்து அவங்களுடைய கோட்டை சுவர்ல ஒரு சின்ன சின்ன ரூம் குடுத்து உட்கார வச்சு, அங்கேயும் சீக்ரெட்டான பிரேயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த மாரி இந்த ஜாக் தி ரிப்பர்ல சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு சில ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த மாரி வரும்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸே வந்து ஒய்ஃப வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த ப்ராஸ்டியூஷன் மாரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களே வந்து வில்லிங்கா ஃபோர்ஸ் பண்ணி இறக்குறாங்க. இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி இறக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது. என் ஒய்ஃப் வந்து இங்க தான் போயிருக்காங்க, போயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி ஒரு ஆசை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல்யாணமான பொண்ணோட தான் நான் இது வச்சுக்குவேன்ற மாரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ, அதுக்காண்டி என்ன பண்றானுங்கன்னா, மனைவிய கடத்திட்டு போயிருவானுங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு. கணவர் இருப்பாரு, மனைவிய வந்து கடத்திட்டு போயிருவானுங்க. வச்சு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேருக்கு புடிக்கல. அதனால என்னன்னா பெரிய நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ரெவல்யூஷன் ஆகுதுன்னு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி மாரி வெடிச்சு, மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு பாருங்க. எப்படி எங்க அ மனைவி வந்து நீங்க இந்த மாரி இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபடுத்தலாம். இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நடக்குது. அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன சேம்பர்ன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல தான் இந்த மாரி விஷயம் நடக்கும். ஸோ, அதனால உள்ள பூந்துடுறாங்க. அங்க வந்து வயசானவங்க தான் பெரும்பாலும் இந்த மாரி இச்சைகளுக்கு ஆளாகியிருப்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கண்டந்தனமா வெட்டி போட்டு அவங்கள எரிக்கிறது. இது ஒரு வெர்ஷன். ஸோ, இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா பார்க்கும்போது ஏதோ ஒரு மாரி பட் நீங்க உள்ள இன்னும் டீப்பா போனா, இன்னும் ஒரு ஹாரரிக்கான எஃபெக்ட்லாம் நெறைய இருக்கும். பட் நான் கொஞ்சம் சென்சார் டவுன் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க ஆக்சுவலா நீங்க ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ஓவரா தான் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து கூசி கூசி கெண்டரோட ஒரு டார்க்கான ஹிஸ்டரி. Girls and boys come out to play. The moon does shine as bright as day. Leave your supper and leave your sleep and join your playfellows in the street. Come with a whoop and come with a call. Come with a goodwill or not at all. Up the ladder and down the wall. A penny loaf will serve you all. Girls and boys come out to play. The moon does shine as bright as day. Leave your supper and leave your sleep and join your playfellows in the street. Girls and boys come out to play. The moon does shine as bright as day. Leave your supper and leave your sleep and join your playfellows in the street. Come with a whoop and come with a call. Come with a goodwill or not at all. Up the ladder and down the wall. A penny loaf will serve you all. Girls and boys come out to play. The moon does shine as bright as day. Leave your supper and leave your sleep and join your playfellows in the street. இப்ப நீங்க வந்து இந்த பாட்டு கேட்டுருப்பீங்க. மத்த பாட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா தானே இருக்குது. ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாரி தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து டார்க்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வேணா அத நம்ம எடுத்துக்கலாம். என்னடா ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து அரவுண்ட் ஒரு 1933 ஓகே அந்த பீரியடே போலாமே. அப்ப வந்து என்னன்னா, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு அடுத்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போது. மக்கள்ட்ட பெரிய பதற்றம். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அன்றாட வாழ்க்கைய ஓட்டியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, 3 வயசு, 4 வயசு குழந்தை. ஓகேவா? இமேஜின் பண்ணி பாருங்க. 3 வயசு, 4 வயசு குழந்தை என்ன பண்றாங்கன்னா, இந்த பெரிய பெரிய
இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய சிம்னிஸ் இருக்கும். ஸோ அத தான் வந்து அந்த இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேர்ல்டு வார் டைம் அப்ப என்னன்னா, ஓவர் புரொடக்ஷன்ற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருந்துச்சு. 18 மணி நேரத்துக்கு குறையாம யாரும் வேலை பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாரி ஒரு புஷ் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, வீட்ல வந்து அதுக்கான சம்பளமும் உங்களுக்கு பெருசா கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறாங்க. அதே மாரி தான் இந்த 3 வயசு, 4 வயசு குழந்தைங்களும் வேலைக்கு போவாங்க. அந்த சிம்னி கிளீன் பண்ற வேலை அந்த மாரி பெரும்பாலும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 1933லயே இந்த நிலைமைன்னா 16த் செஞ்சுரி அதாவது இந்த 16, 17 செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்றது ரொம்ப பீக்குக்கு போனது. அப்ப அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூட தேவையில்ல. ரொம்ப மோசமான விஷயம் தான். நீங்க இந்த ஃபேமிலி கைட் கூட நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஸ் ஒரு சைனாக்காரன் வந்து ஒரு குழந்தை எப்போ பொறக்கும், பொறந்தோனே டக்குனு வேலைக்கு உட்காந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க அந்த காலத்துல இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபுட்டு வாங்குறதுக்கோ, இதுக்கோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அதான் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, குழந்தைங்கலாம் விளையாட விட்டுருவாங்க. ஸோ இதில இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமர் கல்ச்சர் அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட செஞ்சுரியில வந்து மக்களோட பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல தான் இந்த பூமர் கல்ச்சர்ன்றது ஒரு விதை போட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு 6, 7 குழந்தையாவது இருக்கும். அது ஏன் இருக்குன்றத இப்ப நம்ம பார்க்க போறதுல உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து குழந்தைங்களால வந்துட்டு எல்லாருக்குமே பேரண்ட்ஸால வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் குடுக்க முடியாத நிலைமை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள சாயங்காலத்துக்கு மேல விளையாட விட்டுருவாங்க. குழந்தைங்க நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரேண்டமா 2, 3 குழந்தைங்க வந்தா மட்டும் சாப்பாடு குடுப்பாங்களே தவிர, மத்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்க மாட்டாங்க. வந்துச்சுன்னா, "டைம் ஆயிடுச்சுப்பா, நீ தூங்கு. நாளைக்கு காலையில சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு தண்ணிய குடிச்சு வச்சு, வெறும் தண்ணிய குடுத்தே நெறைய பேர தூங்க வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதால என்ன ஆயிடுதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. இந்த ஒரு இஷ்யூனால அரவுண்ட் 25, 26 ஏஜ்லயே நெறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்கன்னா, அ உணவு பற்றாக்குறை, சத்து குறைபாடு, அவங்க வாழ்ற சூழ்நிலை சரி கிடையாது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்னாலயும் நெறைய பேரு இறந்து போயிடுறாங்க. ஸோ அத பேர் பண்ணணும். தனக்கு அடுத்து ஒரு சக்சஸர் இருக்கணும்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த இந்த குழந்தைங்க வந்து 7, 8 குழந்தை இப்ப இது பண்ற கல்ச்சர் வந்து இப்ப ரொம்ப அதிகமான காரணமே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான். ஸோ அத குறிக்கிறதுக்காண்டி தான் இந்த பாட்டு இருக்கு. ஸோ இது வந்து டார்க்ன்னு சொல்றத விட ஒரு அகைன் அதான் சொல்றேனே, இது வந்து டார்க்ன்னு சொல்றத விட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம் அவுட் டூ ப்ளே. மேபி உங்களுக்கு பாட்டுல வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்படினாலும் மாத்தி சொல்லிக்கலாம். அது வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பட் மீனிங்ன்றது ஒண்ணு தான். ஸோ இதுதான் வந்து இந்த ரைம்ஸோட ஒரு டார்க்கான ஹிஸ்டரி. A muffin man, a muffin man, a muffin man. Do you know a muffin man that lives on Drury Lane? Yes, I know the muffin man, the muffin man, the muffin man. Yes, I know the muffin man who lives on Drury Lane. ஓகே. நீங்க வந்து இந்த பாட்டு டியூனும் நீங்க எங்கனாலும் கேட்டுருக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்றத விட, உங்களுக்கு இந்த டியூன் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. இப்படியே நம்ம கதைக்குள்ள போலாம். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனால வந்துட்டு அரவுண்ட் 18 ஹவர்ஸ் கிட்ட வேலை பார்க்கணும். ஸோ அதனால மக்களுக்கு வந்து வீட்ல சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் ஷாப்ல தான் நெறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறது வந்து இந்த மஃபின் கேக்ஸ் தான். ஸோ நெறைய பேரோட பிரதான உணவாவே இந்த மஃபின் கேக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, ஆ இங்கிலாந்துல ஒரு கடை இருக்கு. இங்கிலாந்துல நெறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூசி லான்ஸ் டைசர். அவனோட உண்மையான பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரிக் தாமஸ் லைன். நான் ஏன் இவன பத்தி மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இவன் தான் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்ட சீரியல் கில்லர். ஸோ அவன் என்ன பண்றான்னா, இங்கிலாந்துல கடை வச்சிருக்கான். அரவுண்ட் ஒரு 16த் ஆர் 17த் செஞ்சுரி அந்த டைம்ல.
இவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கேக் செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மாரி சலிப்பு தட்டிருது. என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ஹியூமன் மீட்லேருந்து பண்ணலாம். இந்த மாரி ஒரு பிளானுக்கு வரான். ஸோ ஹியூமன் மீட்லேருந்து பண்ணும்போது என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட்டு இவன் யார டார்கெட் பண்றான்னா, சின்ன பசங்க தான் டார்கெட் பண்றான். அதுவும் எப்படி டார்கெட் பண்ணுவான்னா, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவன் வந்து ஒரு 1 வாரம் தொலைஞ்சு போனாலும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்ல. இவன பத்தி யாரும் தேட மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சில பெர்சன்ஸா புடிச்சு கொலை பண்ண ஆரம்பிப்பான். எப்படி கொலை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம வந்து கூப்பிடுறதுக்கு உன் கடைக்கு வாசல்ல வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த கேக்கெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சுருவான். அந்த குழந்தைங்கலாம் எடுத்துட்டு உள்ள வந்துரும். தெரியாத்தனமா கடைக்குள்ள வந்துருங்க. உள்ள வந்த பிறகு இவன் வந்து நார்மலா ஒரு விசாரிக்கிற மாரி கேட்பான். இந்த மாரி கேக் வெளிய இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது, "நீயே வச்சுக்கோ. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற கேக் ஏதாவது வேணுமான்னு?" கேட்கும்போது, வேணும்." சரி அப்போ நீ சரி உள்ள ரூமுக்கு வான்னு சொல்லி கூட்டு போவான். கூட்டு போயிட்டு ஒரு கயித்த வச்சு ஒரு விளையாட்டு மாரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரோப் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து எப்படின்னா கேக்க வந்து ஒரு மாரி வித்தியாசமா ஒரு பேக்கேஜிங் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர்ல வச்சு ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு நாட் மாரி போட்டு குடுப்பான் ஒரு ஸ்டைல்ல. ஸோ அந்த மாரி பண்ற மாரி இருக்கட்டும். குழந்தைகள் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். என்னடா இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஷோ மாரி காட்டுறான்னு சொல்ற மாரி இருக்கும். டக்குனு என்ன பண்ணிருவான்னா, கழுத்த வச்சு நெரிச்சு கொன்றுவான். அதுக்கப்புறமா அவங்க மீட்ட வச்சு அந்த கேக் ரெடி பண்ணா, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிற அந்த காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களும் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸோ டாக்குமெண்ட் செஞ்சபடி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 7 டூ 8 பெர்சன்ஸ வந்து அவன் வுட்டன் ஸ்பூனால குத்தியே கொன்றுருக்கான். ஸோ ஏன் அவனுக்கு இந்த மாரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அவனோட அந்த பேரண்டிங் சரியில்லாம, அவங்க வீட்ல நடந்த அந்த கொடுமைய தாங்க முடியாம, அதனால சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய சீரியல் கில்லரா மாறி, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஆகுற அளவுக்கு இருந்த ஒரு நிலைமைக்கு அவன் மாறியிருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த மஃபின் மேனோட டார்க்கான ஹிஸ்ட்ரி. ஓகே. இதுவரைக்கும் எபிசோட் கேட்டுருப்பீங்க. எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி என்ன ஏதுன்றதுன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் குடுங்க. நீங்க Discordல குடுத்தாலும் சரி, Instagramல வந்து குடுத்தாலும் சரி. அதே மாரி நாங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். உங்களுக்கு எங்க வேணுமோ கேட்டு உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? ஸோ நியூ அட்டெம்ப்ட் போன வாட்டி வெறும் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி ஏதோ ஒழட்டியிருப்பேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் எஸ்எஃப்எக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு எபிசோட் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா மேபி ஒரு சில இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். பட் ஆக்சுவல் இது சொல்லும்போது நான் கொஞ்சம் சென்சார் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கோரா சொல்லல. பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. இப்படி ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மட்டும் தான். இது ஒரு ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தானே தவிர, வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நான் உங்கள அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்குறேன். நான் உங்களோட இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோபோம்சம் பாட்காஸ்ட். பாய். Bridges falling down, falling down, falling down. London Bridge is falling down, my fair lady. இந்த பாட்டு கேட்டோனே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னடா இது நார்மலா சில்ட்ரன் சயின்ஸ் தானே. இதில அப்படி என்ன உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருக்க போகுது? இதில அப்படி டார்க்கா என்ன இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். என்னன்றத நம்ம ஒண்ணொண்ணா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ் போலாம். ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, லண்டன் பிரிட்ஜ் வந்து அரவுண்ட் 1580 அதாவது ரோமன் பீரியட் காலகட்டத்தில வந்து ஃபர்ஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட்டும்போது என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் இன்ஜினியரிங் பீரியட்லயே வந்து நெறைய டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் வரும். அப்ப அந்த காலத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி அதனால தான். அது மெயினா எத நெனைக்கிறாங்கன்னா, ஒண்ணு நெருப்புல அழிஞ்சு போனதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா வெள்ளத்துல அழிஞ்சு போகும். அப்படின்னா ஒரு சில கட்டும்போதே உடைஞ்சிரும். இது ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அரவுண்ட் 11த் செஞ்சுரி அப்ப வைக்கிங்ஸோட இன்வேஷன்னாலயும் இந்த மாரி பிரிட்ஜ் அட்டாக் ஆயிருக்கும். தொடர்ந்து அந்த பீரியட் அட்டாக் ஆகி தான் இந்த லிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அதில கொஞ்சம் பார்கெனிங்கா இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில தங்கத்த குடுத்து நீங்க வராதீங்க, வெள்ளிய குடுத்து வராதீங்க, இரும்ப குடுத்து வராதீங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த மாரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லும்போது, இங்க காலகட்டம்னு எத சொல்றேன்னா, அந்த ஒவ்வொரு இன்வேஷன் டைம சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த இன்வேஷன் டைம் அப்ப ஒவ்வொரு பார்கெனிங் சிஸ்டமா கூட இது இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னொரு தியரி ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பார்க்குற லிரிக்ஸ் வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். இப்ப நீங்க கேட்டது. இன்னொன்னு வந்து த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ப்ரோக்கன் டவுன். பட் அந்த லிரிக்ஸ் 2மே வந்து ரொம்ப ஃபெமிலியராலாம் இருக்காது. பிளஸ் அது வந்து ஒரு 17த் செஞ்சுரியில வந்தது. இந்த பாட்டு வந்து எப்போ ஒரு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஜென்ரலான வெர்ஷன் வந்து 19த் செஞ்சுரில வந்தது. இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க உங்களுக்கு டார்க்கா வந்து தெரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க பார்க்க போறது வந்து யாரோடதுன்னா, ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லர பத்தி தான் இப்ப நம்ம இதில பார்க்க போறோம். ஏன்னா, இந்த கதை வந்து அரவுண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட் அந்த மாரி டைம் கூட சொல்லலாமே. ஒரு டைம்ல வந்துட்டு இங்கிலாந்துல வந்து எப்படி இருக்கும்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸா இருக்கும். ஸோ மென்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஹவர்ஸ் வேலை பார்த்தா மட்டும் தான் அவங்களால அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மினிமம் ஒரு 2 வேளையாவது சாப்பாடு குடுக்குற நிலைமைக்கு உழைப்பு சுரண்டல் அந்த மாரி நெறைய ஃபேக்டர். ஸோ ஒரு மென்னுக்கே இருக்கும்போது, உமனுக்கு வந்து வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு காசு வராது. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க வந்து ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான ரீசனா இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த குடும்பத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 2 வேளைன்ற சாப்பாடுன்றது அந்த ஃபேமிலியால கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இதில வந்து ஃபேமிலி பெர்சன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்களான்னா, அந்த மாரி கிடையாது. ஸோ நார்மலா இருக்கிறவங்களும் வருவாங்க. அரவுண்ட் ஒரு 15, 16 அந்த ஏஜ்லயே வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சில குடும்பத்தில வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீ வந்து போய் சமாளிச்சு குடுத்தாகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நிலைமைக்கு போகும்போது ஒரு சில பேர் விருப்பப்பட்டு போவாங்க. ஒரு சில பேர் வந்து விலகி வந்துருவாங்க. ஒரு சில பேர் ஃபேமிலியோட டார்ச்சர் பத்தாதுன்னு சொல்லிட்டு, வேற வழி இல்ல. அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. திருப்பி இதுக்குள்ள தான் வருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு 2, ஒரு 3, 4 குரூப் சேர்ந்த ஒரு பொண்ணுங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்காங்க. எப்படின்னா அவங்களோட சேஃப்டிக்காண்டி. இப்ப வந்து யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிறக்கூடாதுன்ற ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா, கேள்வி கேட்கலாம். போலீஸ்ட்ட சத்தம் போடலாம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள் வரும்போது, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 4 பேர்ல ஒரு மெம்பருக்கு என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வராரு. இந்த கஸ்டமரோட பேசி, பழகி அவங்களோட இதாகி போகுது. ஸோ அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த ஈவென்ட்லாம் நடக்குது. ஏன் இந்த ஈவென்ட்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அரச குடும்பத்துக்கு சொந்தமானது. எப்படி சொல்றேன்னா, அந்த வந்த அந்த பெர்சன் இருக்கான் இல்லையா? அவ வந்து அடுத்த பட்டத்து இளவரசி. ஸோ அதனால ஒரு ப்ராஸ்டிடியூட்க்கு பொறந்த குழந்தை வந்து நம்ம ராயல் பிளட்ல வந்து கலந்துரக்கூடாது. ஆக்சுவலா அந்த பெர்சன் வந்து அந்த ராயல் பிளட்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த 4 பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நாள பின்ன வெளிய பார்த்து தெரிஞ்சுச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சீக்ரெட் ஆப்பரேஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஆப்பரேஷன் என்ன நடக்குதுன்னா, இந்த 4 பேரையுமே வந்துட்டு ஒரு ரேண்டமா ஒரு சீரியல் கில்லர் கொல்ற மாரி. அதாவது எப்படின்னா, இந்த பேட்டர்ன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ் சொல்ட்டு. ரொம்ப எக்ஸாக்ட்டா சொல்லலாம்னா, திராட்சை இருக்கு இல்லையா? திராட்சை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு. அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மலான ஒரு திராட்சை பழமேன்றது அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த லண்டன்ல அந்த அந்த காலத்துல இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில இருக்கும்போது, ரேண்டமா நடக்கிற மாரி. அதாவது இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னா, அன்கேட்டகரைஸ்டு பேட்டர்ன் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு சீரியல் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல நடக்கிற மாரி. பட் இது அந்த மாரி இருந்திருக்காது. ரேண்டமான நைட் டைம்ல வந்து கொலை பண்ணி, அவங்களுடைய வயித்த கிழிச்சு எல்லாத்தையும் எடுத்து போடுற மாரி. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த கருவ கலைக்கிறதுக்கு. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு அந்த சீரியல்களுக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, கரெக்ட்டா 4 பேர மட்டும் கொன்றதோட அந்த இது முடியுது. இது வந்து ஒரு தியரி. இந்த தியரி வந்து எத சப்போர்ட் பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஜாக் த ரிப்பர் தான். ஸோ ஜாக் த ரிப்பருக்கு வந்து இன்னும் நெறைய ஆரிஜின் இருக்கும். ஸோ இந்த தியரிய பேஸ் பண்ணி 2001ல ஜான் ட்ரிப் நடித்த ஃப்ரம் ஹெல்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. நீங்க வேணா அந்த படத்த செக் பண்ணி பாருங்க. இந்த தியரி வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளான ஒண்ணு. அதே மாரி இந்த லிரிக்ஸுக்கும் கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா லண்டன் பிரிட்ஜ் டவுன் ஆகுதுன்னா, அந்த அரச குடும்பத்தோட மானமே சரிஞ்சு விழுகுது. ஸோ அதனால நீ இறந்துரு அந்த மாரி வரும். பட் இது வந்து ஆ பொதுவாவே ஒரு பாட்டோ, இல்ல வந்து ஒரு எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா ரைட்டிங்ல எது வந்தாலுமே அதுக்குள்ள ஒரு ஹிடன் மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாரி லண்டன் பிரிட்ஜுக்கு இது ஒரு ஹிடன் மீனிங்கா இருக்கு. ஸோ இதுதான் வந்து லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனோட டார்க்கான ஹிஸ்டரி. Black sheep, have you any wool? Yes, sir, 3 bags full. One for the master, one for the team, and one for the little boy who lives down the lane. Baba, black sheep, have you any wool?
3 bags full. ஓகே. அடுத்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பாபா பிளாக் ஷீப் பத்தி தான். ஸோ பாபா பிளாக் ஷீப்ல வந்து உங்களுக்கு அப்படி என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து டார்க்கா இருக்காது. பட் மக்களுடைய இயலாமை அந்த காலத்தில எப்படி இருந்தத பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு. என்னன்னா, உப்பு வந்து டாக்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு அரவுண்ட் 20த் செஞ்சுரில உப்புக்கு டாக்ஸ் வைக்கிற நிலைமைக்கு மக்கள் இருந்தாங்கன்னா, அப்ப இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசு. பாபா பிளாஸ்டிக்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போதே 16த் செஞ்சுரி. அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில உப்போட மதிப்பு எந்த அளவுல இருந்திருக்கும். நான் எதோட கம்பேர் பண்றேன்னா, ஒரு உப்புக்கே அந்த மாரி நிலைமை இருக்கும்போது, இப்ப நான் சொல்லப்போற விஷயமும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த புல்லு இருக்கு இல்லையா? அதாவது அந்த ஆட்டுலேருந்து செம்மறி ஆட்டுலேருந்து எடுப்பாங்க இல்லையா? கம்பிளி. ஸோ அந்த கம்பிளி மெட்டீரியலுக்கு வந்து என்னன்னா, ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் அந்த டைம்ல. அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, உல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் தூக்கி நிப்பாட்டுற அதாவது இங்கிலாண்டோட எக்கனாமிக்கல் தூக்கி நிப்பாட்டுற ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில நோட்டபிளான ஒண்ணு. ஸோ அந்த நோட்டபிளான இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அந்த மாரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்களோ, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ராயல் ஸ்டேட்டஸ்க்கு வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே. ஏன்னா இது வந்து ஒரு எக்கனாமிக்கலாவும் இதா இருக்குது. பிளஸ் அந்த அந்த ஊரோட கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த மாரி தான். அ வருஷத்துல நெறைய நாள் குளிர் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால உள்ளுன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில என்ன நடக்குதுன்னா, கிங் ஃபர்ஸ்ட் எட்வர்ட் என்ன பண்றாருன்னா, இது மேல டாக்ஸேஷன் வைக்கிறாரு. ஸோ அந்த மாரி நம்ம இதுக்கு வந்து டாக்ஸ் வைப்போம். டாக்ஸ் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர அனுப்புறாங்க. ஸோ அந்த நீங்க லிரிக்ஸ பார்த்தாலே தெரியும். ஒரு 3 பேர சொல்லுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு போயிரும்னா, ராஜாக்கு ஒரு கட்டு போயிரும். 2வது வந்து யாருக்கு போகும்னா, டேமன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த டேமன்ற கேரக்டர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, டாக்ஸ் கலெக்டர் சொல்லுவாங்க ஒரு வெர்ஷன்ல. இன்னொரு வெர்ஷன்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த டேமன்றவன் வந்து யாருன்னா, அதே அரச குடும்பத்த சேர்ந்த இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, காச வந்து ஆட்டைய போட்டுட்டு பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்னா, இத்தன பெர்சன்டேஜ் ராஜாக்கு, இத்தன பெர்சன்டேஜ் எனக்கு, மிச்சது வந்து தான் கணக்கு காட்டுறான். ஸோ இந்த மாரி தான் இந்த இது பிரிக்கிறாங்க. இந்த பங்கு பிரிக்கும்போது. ஸோ அந்த பங்கு பிரிக்கும்போது என்னன்னா, இது ஒரு வெர்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இதால மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறத தாண்டி மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இத மெயின்டெயின் பண்றவங்க தான். ஸோ அவங்களோட உழைப்ப சுரண்டுற மாரி. இது வந்து ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டா தான் இந்த பாட்டு வந்து இருக்குமே தவிர, இதுல வந்து டார்க்கா பெருசா இருக்காது. மேபி டார்க்கா நீங்க எப்படி எடுத்துக்கலான்னா, அரவுண்ட் 2006ல என்ன பண்ணாங்கன்னா, லண்டன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பாட்ட வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் எனக்கு இந்த பாட்டு வந்து சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால. என்னன்னா, இந்த பாபா பிளாஸ்டிக்ன்றது என்னன்னா, ஒரு கரப்டட் பெர்சன மென்ஷன் பண்ற மாரி இருக்கு. ஸோ நம்ம அந்த மாரி பண்ண வேணாம். பிளஸ் இது வந்து கொஞ்சம் ரேசிஸ்ட்டாவும் இருக்குது. நம்ம அந்த மாரி ஒரு இதுக்குள்ள போக வேணாம். நார்மலா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் பாட்டாவே இருக்கட்டும் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன் வெர்ஷன்லேருந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்கன் வெர்ஷன் என்ன பண்றாங்கன்னா, அங்க ரேசிஸ்ட் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கிலாண்ட கம்பேர் பண்ணும்போது. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பாபா பிளாக் ஷீப் பதிலா பாபா ரெயின்போ ஷீப்ன்னு மாத்துனாங்க. ஸோ அத கொண்டாந்து இங்க இது பண்ணி சேர்த்தாங்க. இதுக்கான ரீசனும் அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து ரொம்ப ரேசிஸ்ட்டா இருக்கு. ஆனா ஒரு ஹிடன் டார்க் மீனிங்கா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன ரெப்ரசன்ட் பண்ற மாரி தான் இது இருக்கும். Mary, Mary, quite contrary, how does your garden grow? With silver bells and cocoa shells and pretty maids all in a row. Mary, Mary, quite contrary, how does your garden grow? With silver bells and cocoa shells and pretty maids all in a row, 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 and pretty maids all in a row. கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மலான ஃபீல் இருக்கும். இந்த பாட்டுல பெருசா ஒண்ணுமே இல்லையே! வெறும் ஒரு சின்ன பொண்ணு ஏதோ கார்டன் வச்சிருக்கா. சுத்தி இருக்க வேலைக்காரங்கலாம் பார்த்தும் தோட்டத்தில எப்படி பூக்கள் அந்த மாரி பூத்திருக்கு. இந்த மாரி தான் அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே. இப்ப இது வந்து
உண்மையிலே இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா, கிடையாது. இதுக்கு ஆக்சுவலா ரொம்ப டார்க்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளு தான் நான் சொல்லப் போறது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரி டியூட்டர். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் த பிளட்டி மேரி. ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏன்னா ஒரு பெரிய ராயல் ஃபேமிலில இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மாக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சொல்லலாமா? இல்ல ஒரு சைக்கோபாத்தா, சீரியல் கில்லிங்கா? ஓகே, சீரியல் கில்லிங் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஸோ இவங்க வந்து யாருன்னா, கிட்டத்தட்ட ரெக்கார்டான கொலைகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 600 பிளஸ். ரெக்கார்ட் ஆகாதது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட பேர கொன்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. 600க்கு மேல ஓரளவுக்கு டாக்குமெண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வரலாற்றில இடம்பெற்ற முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படியும் சொல்லலாம். இவங்களுடைய சின்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப இதாலாம் இருக்காது. எப்படின்னா, ஒரு அப்பா வந்து ரொம்ப கொடுமையானவர். ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பாரு. அத பார்த்து, பார்த்து, பார்த்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு என்ன சொல்றது? இந்த ஒரு ஆண்டு ஒரு மனப்பான்மை இருக்கும் தெரியுமா? அந்த மனப்பான்மை இந்த இவங்களுக்கும் வருது. அரவுண்ட் 9, 10 வயசுலயே இருக்கிற அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள பிடிச்சு டார்ச்சர் பண்றது, அவங்கள அடிக்கிறது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த கதைய பத்தி பேசுனா இதையும் தனியா பண்ணலாம். பட் நான் ஷார்ட்டா கொஞ்சம் வெர்ஷன் முடிக்கிறேன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேனே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வளர, வளர என்ன ஆகுதுன்னா, இவங்கள ஒட்டி போயிருச்சு. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம். இது ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இவங்க தனியா ஒரு கோட்டையில இருக்காங்க. அப்போ வந்து இங்கிலாந்து முழுக்க வந்து என்னன்னா, சண்டை போயிட்டு இருக்கிற காலகட்டம். சண்டை போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, இவங்களுக்கு வந்து அது ரொம்ப வசதியா போயிருச்சு. ஏன்னா, இப்ப ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா ஏதாவது கண்டிக்க ஆள் இருப்பாங்க. பட் அந்த மாரி ஆள் இல்லாதவங்க இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பெல்ஸ் அண்ட் காக்கல் ஷீல்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது 2மே என்னன்னா ஆக்சுவலா வந்து ஒரு டார்ச்சர் டிவைஸஸ். இந்த சில்வர் பெல்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா, இந்த அயர்ன் மேய்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அத வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணாலே தெரியும். என்னன்னா, ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்து ஒரு ஒரு கேஸ்கட் இருக்கும். கேஸ்கட்னா இந்த சவப்பெட்டி இருக்கு இல்லையா? அந்த மாரி இருக்கும். பட் அது இதில டிஃபரெண்ட்டா எப்படி இருக்கும்னா, அதோட 2 பக்கமுமே வந்துட்டு உள் பக்கத்த 2 சைடும் எப்படின்னா, ஆணி வந்து ஆணின்னு சொல்லலாம். இல்ல பெரிய பெரிய இரும்பு ராட வந்து வச்சிருப்பாங்க. கூர்மையான இரும்பு ராடு இருக்கும். நடுவுல வந்து அந்த கன்சர்ன் பெர்சன நிக்க வச்சுருவாங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளும்போது என்ன ஆகும்னா, அப்படியே குத்தி உடம்பு எறும்பெல்லாம் நொறுங்குற சத்தம் கூட கேட்கும். இந்த கேஸ்கட்குள்ள அலர்றது, இந்த மாரி நெறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டு கடைசியா துடிதுடிச்சு இறந்து போயிருவாங்க. இந்த இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் அது மாட்டிக்கிட்டு வெளிய வராது. இந்த அம்மாக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. இன்னொரு டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்ல கட்டை விரல் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு டிவைஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டை விரல உள்ள வச்சு நசுக்கி விட்டுரும். அதாவது சின்ன தப்புக்கு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து உணவு பரிமாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாம ஒரு சொட்டு சிந்துனாலுமே, அது கோவம் வந்துருச்சுன்னா, அது டக்குனு வந்து என்ன பண்ணிரும்னா, அந்த கட்டை விரல வந்து நசுக்கி விட்டுரும் அந்த டிவைஸ் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு. இப்ப ஆல்ரெடி இந்த அயர்ன் மேடன் இருக்கு இல்லையா? அது வந்து பெரிய இதா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அது வந்து அதில கொன்னு கொன்னு அவங்களுக்கு வந்துட்டு சலிச்சு போச்சு, அந்த அம்மாக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தல வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா? இந்த டாம் அண்ட் ஜெர்ரில கூட ஒரு எபிசோட் கூட நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு டிவைஸ வந்து இது பண்றாங்க. இதில என்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலான அந்த டிவைஸ் வந்து நம்ம படத்தில பார்க்குற மாரி ஒரு வெட்டுலலாம் ஆள வந்து தலைய வெட்டிறாது. 2, 3 வாட்டி வெட்டும். ஸோ 2, 3 வாட்டி வெட்டும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த இது. அப்படி கொடுமைய அனுபவிச்சு நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி இறந்து போறவங்கள என்ன பண்றாங்கன்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த அவங்க அரண்மனைக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்கும். ஒரு இடிகாடு இருக்கும். அங்க வந்து புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எண்ணிக்கை வந்து நாளாக நாளாக கண்டமேனிக்கு எகுறுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய கிளப்புது. ஸோ இந்த ஆட்சி இதோட முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, இதோட முடியல. ஸோ பொதுவாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் இருந்தா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் 2 போயம் வந்திருக்கு. இன்னும் நெறைய இருக்குது. பட் அது ஸ்டோரி கன்டினியூட்டி மாரி பார்த்தீங்கன்னா, 2 மெயினான போயம் இருக்கு. 1 இப்ப நீங்க கேட்டது. இதுக்கு அடுத்து நான் சொல்லப் போறது. ஸோ, அதனால அடுத்த இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து தான் கிளைமேக்ஸ். நீங்க வந்து நெனச்சு பார்க்காத முடிய வரைக்கும் கொடுமைகள் பண்ணியிருக்கு. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டாங்க. பட் அது எப்படி அனுபவிச்சாங்க? அதுக்கு நடுவுல என்னென்ன விஷயம் நடந்துச்சு? ஸோ, இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம
அடுத்த இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். See how they run, see how they run. They all ran after the farmer's wife and cut off their tails with a carving knife. Did you ever see such a sight in your life as three blind mice? இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய பிரச்சனை கிளப்புது. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கல. ஸோ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன கொடுமை வேணா பண்ணு, ஆனால் அவங்கள கொன்றாத. அவங்கள கொன்னீன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மாவும் தள்ளி ஆட்டிட்டு பட் அது திருப்பி அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, மக்களும் தாண்டி சர்ச்சை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இங்கே மட்டும் ரொம்ப பேர் சாகுறாங்களே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விசாரிக்க இனிஷியலாக சில பேர் அனுப்புகிறாங்க. வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சில நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளட்டி மாரி சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இவங்க இருக்கிற ஏரியால அந்த மாரி எந்த நோய் தாக்குதலும் இல்ல. அது வேற டெரிட்டரில நடந்துகிட்டு இருக்கு. இங்க அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றது அவங்களுக்கு சரியா புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய கேத்தலிக் பிலீவர் தான். பட் அதையும் தாண்டி என்னன்னா, இந்த பிளாக் மேஜிக் மேல இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு வருது. ஏன்னா வந்து இவங்க குழந்தை பொறக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பிளாக் மேஜிக் ஆ செய்றவங்கள பார்த்த பிறகு தான் குழந்தை பொறந்ததுனால, அவங்க அதையே புடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட்ன்னு சொல்ற மாரி போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாக்கு வந்து அவங்களோட அழகு மேல வந்து ரொம்ப பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. நமக்கும் இந்த மாரி சுருங்கி போயிருவோமா? நம்ம ரொம்ப வயசாயிருவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. எப்பன்னா 21 வயசுல. இது கேட்க காமெடியா தான் இருக்கும். பட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது நமக்கு அது எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா போய் இந்த பிளாக் மேஜிக் செய்றவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெய்லியும் ஒரு 10 ஆ வெர்ஜினான பொண்ணுங்களோட ரத்தத்தில குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த இளமை என்னைக்கும் மாறாம இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணுதுன்னா, நெறைய பேர் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாரி வெர்ஜினா இருக்கிறவங்கள புடிச்சு தேடி ரெக்ரூட் பண்ணி, சின்ன பொண்ணுங்கள எல்லாம் ரெக்ரூட் பண்ணி, அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாரியோ, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ டைம் கணக்கு வச்சு, கொண்டு அந்த ரத்தத்த எடுத்து இது குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் புதைக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆகுது. உடனே என்ன பண்றாங்கன்னா, சர்ச்ச சேர்ந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ராஜாட்ட போய். ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 பிஷப் அனுப்புறாங்க. அதாவது ராஜா என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு 3 பிஷப் அனுப்புங்க. என்னன்றத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, முடிஞ்ச வரைக்கும் ராஜாவும் தடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இவரோட ஹஸ்பண்டும் அந்த நாட்டோட ராஜாவும் கிட்டத்தட்ட ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நட்பின் அடிப்படை காரணமால, அவரால வந்து டைரக்ட் ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியல. என்ன பண்றாங்கன்னா, பிஷப் அனுப்புறாங்க. பிஷப் அனுப்பி இந்த மாரி விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிளட்டி மேரிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு சரியான கோவம். அதனால என்ன பண்ணும்னா, டக்குன்னு கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கண்ண நோண்டி, ஒருத்தர் என்ன பண்றேன்னா, உயிரோட புதைச்சிருது. இன்னொரு ஆள் என்ன பண்ணுதுன்னா, உயிரோட எரிச்சிருது. 3வது ஒரு ஆள் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே நடப்படமா நடக்க விட்டுருது. கைய கால வந்து என்ன சொல்றது? கையில இருக்க விரலெல்லாம் நச்சு விட்டு பாதத்துல இருக்க விரலையும் நச்சு விட்டுட்டு நடக்க முடியாம மத்த 2 பேரும் இறந்துட்டாங்க. இவன் இருந்தும் புண்ணியம் இல்லாத ஸ்டேட்டுக்கு கொண்டு போயாச்சு. இது வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெரிய கோவமாயிருச்சு. வேற வழியே இல்ல. கடைசியில என்ன ஆயிடுதுன்னா, இந்த அம்மாவ வந்து கைது பண்ணிடுறாங்க. விசாரணை போகுது. விசாரணை என்ன ஆகுதுன்னா, ஒரு 600 சில்ற அ பேர கொன்னதா இவங்க மேல சார்ஜ் வைக்கிறாங்க. பட் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன். இவங்க கொன்னது 10,000க்கு மேற்பட்டு தான் இருக்கும். ஏன்னா, அந்த கிரேவார்டு பத்தாம தெரிஞ்சிருப்பாங்கல்ல, இதே மாரி சிற்றரசர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிரேவார்ட்லயும் போய் புதைக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா, அவங்க எத கணக்குல எடுத்துட்டாங்கன்னா, இங்க அவங்க டெரிட்டரியில புதைச்சது மட்டும் கணக்குல எடுத்து 600க்கு மேல இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இவங்க மேல சார்ஜ் போட்டு கடைசியா இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுத்து நிறைவேத்துனாங்க. ஸோ இதுதான் இப்ப நீங்க வந்து நம்ம நம்ம பார்த்ததுல, இனி பார்க்க போறதுல இவங்க ஆரிஜின் மட்டும் தான் ரொம்ப டார்க்கா இருக்கும். நம்ம இது தனியா பேசணும்னா இன்னும் நெறையா போலாம். இத வந்துட்டு நீங்க நெனச்சு பார்க்க முடியாத இதெல்லாம் இருக்கு. பட் இது வந்து இந்த போயமோட எசன்ஸ்னால நம்ம இத மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த 3 லிட்டில் மைஸோட டார்க்கான ஹிஸ்டரி. Peter, Pumpkin Eater, had a wife and couldn't keep her. He put her in a pumpkin shell, and there he kept her very well. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பீட்டர் பம்ப்கின் ஈட்டர். ஸோ இது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருந்திருக்கும். ஸோ இந்த ரைம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, பீட்டர் பம்ப்கின் ஈட்டர்ன்றது எத பத்தி இருக்கும்னா, மெயினா வந்து ஹாலோவீன் பத்தி தான்.
இங்கிலாந்து பீப்பிளுக்கு வந்து பம்கின்றது அந்த அளவுக்கு பரிச்சயமான உணவு கிடையாது. ஸோ வந்து ஏன் இத சொல்றேன்னா, அவங்களோட மெஜாரிட்டியான உணவு பழக்கத்துல வந்து உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. பொட்டேட்டோ ஃபெமைன் காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, நெறைய பேர் வந்து இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா வந்தாங்க. அமெரிக்கா வரும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறும்போது, இத வந்து டிஃபைன் பண்ணணும்னா, அந்த டிஃபிகல்டீஸ் ஒரு மைக்ரேட்டான பீப்பிள் வந்து எப்படி அத அடாப்ட் ஆயி, எப்படி மாத்துனாங்கன்ற மாரி தான் ஒரு கான்செப்ட்ல இருக்கும். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலா தெரியும். இதுல டார்க் அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. டார்க்கா எப்படி சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அன்கேட்டகரைஸ்டு ஒரு சீரியல் கில்லிங் சொல்லலாம். இல்ல ஒரு அன்கேட்டகரைஸ்ட் ஒரு சைக்கோபாத்துன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் பெர்சன் அந்த வர அந்த பெர்சன் என்ன பண்றான்னா, அவனுக்கு வந்து அவன் மனைவிய வந்து சந்தோஷப்படுத்த முடியல. எப்படின்னா, ஒரு நல்ல வீடு இல்ல, வீடு இல்லன்னு சொல்ட்டு, அந்த மனைவி வந்து அவன ஹஸ்பண்ட புடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இவனுக்கு ஒரு கட்டத்தில கோவமாயிருது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றான்னா, கொன்னுடுறான். கொன்ன பிறகு அது எவிடன்ஸ மறைக்கணும் இல்லையா? ஸோ எவிடன்ஸ மறைக்க என்ன பண்றான்னா, ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் தனித்தனியா, கை தனியா, காலு தனியா, தல தனியா, அதே மாரி டோர்சோ இருக்கு இல்லையா? அதையும் பாதியா வெட்டி, ஒரு பெரிய பெரிய பம்ப்கின தோண்டி, உள்ள வச்சு ஹாலோவீன் பார்ட்டி அப்ப வந்து அந்த வச்சு எரிச்சிடுறான். அப்ப எரிக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, நெறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, அப்ப இருந்த ரிச்சுவல் படி எப்படி இருக்கும்னா, ஒரு சில பேர் வந்து உள்ள வந்து லேண்டர்ன் வைப்பாங்க. ஒரு சில பேர் பெரிய பெரிய தீப்பந்தத்தலாம் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது யாரும் கண்டுக்கல. இது வந்து எப்படி ஒரு டார்க்கா சொல்லலாம் வருதுன்னா, ஒரு ஹிடன் மீனிங் தான். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர வந்து அது கரெக்ட்டா அது வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஸோ இப்ப நம்ம பார்க்குற எல்லா பாட்டுக்குமே அப்படிதான் இருக்குமே தவிர, எதுக்குமே எக்ஸாக்ட்டான மீனிங்கோ, கரெக்ஷனோ இருக்காது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்டோட இந்த லிரிக்ஸ் ஒத்துப்போகும். ஸோ அத தான் நம்ம இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி தான் இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பம்கின் மீட்டரோட ஒரு வெர்ஷன் இங்க வருது. ஆல்ரெடி வந்து நீங்க இத பத்தி இன்னும் நீங்க பெருசா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஹாலோவீன் எபிசோட் நாங்க பண்ணியிருக்கோம். அங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எங்க இருந்து வருது? அது ஒரு மெயினா இருக்கு இல்லையா? ஸோ அது எங்கேருந்து எடுக்குறாங்கன்னா, பழைய இங்கிலீஷ் ரைம்ஸான ஈப்பர், வீப்பர், சிம்ப்ளி ஸ்வீப்பர். ஸோ அத அடாப்ட் பண்ணி அங்கருந்து அமெரிக்கன் வெர்ஷன் மாத்துறாங்க. ஸோ நம்ம இங்க பார்த்த எல்லா பாட்டுலயுமே அமெரிக்கால அந்த அந்த ஒரே பாட்டு வந்து என்னன்னா, இந்த பீட்டர் பீட்டர் பம்கின் ஈட்டர் மட்டும் தான். Humpty Dumpty sat on a wall, and Humpty Dumpty had a great fall. All the king's horses and all the king's men couldn't but Humpty together again. இப்ப நீங்க இத கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல என்னடா இப்படி பெருசா இருக்குது? ஒரு முட்டை கீழ விழுந்து உடையுது. எல்லாரும் வந்து வராங்க. எல்லாரும் வந்து ஒட்டு பார்க்கும்போது ஒட்ட வைக்க முடியலையே! இதுல அப்படி பெருசா என்ன உள்ள இடன் டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்டே ஒளிஞ்சிருக்கு. அதே மாரி ரொம்ப டார்க்கான ஹிஸ்டரியும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம 2யுமே உள்ள பார்ப்போம். அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு வந்து எப்போ ஒரு பப்ளிஷ் ஆனதா முடிஞ்ச வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அரவுண்ட் 1810 அப்ப வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஸோ இந்த இமேஜ் இருக்குல்ல ஹம்ப்டி டம்ப்டி. இதோட வரையப்பட்ட முதல் இமேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீவிஸ் கேரல் எழுதின நாவல் என்னன்னா, ஆலிஸ் த்ரூ த லுக்கிங் கிளாஸ். இத வச்சு ஒரு படம் கூட வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அதில தான் வந்து இந்த ஹம்ப்டி டம்ப்டி கேரக்டர் இது வந்திருக்கும். இந்த ஹம்ப்டி டம்ப்டி கேரக்டர் வந்து எத பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல நடக்கிற ஒரு சிவில் வார வச்சு. எந்த காலகட்டம் பார்க்குறீங்கன்னா, 1642 டூ 1659. ஸோ இந்த காலகட்டத்தில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்செஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அது வந்து என்னன்னா, அந்த ஏரியா வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசருக்கு கீழ விசுவாசமா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து சரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சர்ச்ச என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போர் நடக்கிற இடமா மாத்தி வச்சுட்டாங்க. ஒரு சர்ச்ச வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பீரங்கி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பீரங்கி தான் வந்து ஹம்ப்டி டம்ப்டி. ஸோ தூக்கி இத வைக்கிறாங்க. இது வந்து எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் 15, 1648 நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, போர் ஒரு மாரி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அரவுண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆ 2 பக்கம் இங்க வந்து மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசருக்கு சப்போர்ட் பண்றவங்க. இன்னொரு பக்கம் யாரு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சியாளர்கள். ஸோ புரட்சியாளர்கள்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டெமோக்ரசி வேணும். எங்களுக்கு வந்து மன்னராட்சி வேணாம். ஏன்னா மன்னராட்சியில வந்து நெறைய உழைப்பு சுரண்டல் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த பாபா பிளாக்ஷிப்ல இந்த உள்ள வச்சு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில இருக்கும்போது, இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே. நம்ம வந்து இந்த மன்னராட்சிய முடிவு பண்ண சொல்லிட்டு மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த மாரி போர் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஹம்ப்டி டம்ப்டின்ற அந்த பீரங்கிய தூக்கி வைக்காங்க. இந்த பீரங்கி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பீரங்கி. இது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய கோட்டை சுவரே ஒரே ப்ளோல அடிச்சு நொறுக்கிரும். ஸோ இந்த மாரி வச்சு நடந்துட்டுருக்கும் என்ன ஆகுதுன்னா,
இந்த ராயலிஸ்ட் அதாவது இந்த அரசு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இத வச்சிருக்காங்க. அவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. கரெக்ட்டா வந்து 15த் ஜூலை 1648 என்ன நடக்குதுன்னா, அவங்க வச்சிருந்த அம்பிடம்டி வந்து அந்த தூண் இருக்கும் இல்லையா? தாங்கி நிக்கிற தூணு. அத வந்து இந்த புரட்சியாளர்கள் வந்து ஒரு பீரங்கியால அடிக்கிறாங்க. குண்டு வச்சு அடிக்கிறாங்க. அதனால அது சரிஞ்சு விழுந்துருது. அன்பார்ச்சுனேட்லி என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதோட சைஸ் தான் அதோட பலமும், பலவீனமும். பலம் என்னன்னா, அது நெனச்சா ஒரு கோட்டை சுவர அடிச்சு உடைச்சிரும். பலவீனம் என்னவா போயிருச்சுன்னா, அந்த கோட்டை சுவரு அ ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால, திருப்பி தூக்கி வைக்க முடியாது. அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. அம்பிட்டி டம்பியால தூங்க முடியல. அதனால அம்பிட்டி டம்டி அப்படியே கீழ போட்டுட்டு, திருப்பி சண்டைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய இதுன்றது கொஞ்சம் குறைய குறைய ஆரம்பிக்குது. மக்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாறதுனால, யாருக்குன்னா புரட்சியாளருக்கு சப்போர்ட் அதிகமாகுது. ஸோ, அதனால வேற வழி இல்லாம ஆகஸ்ட் 20 1648ல வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ, இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய ஈவென்ட். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா 2 இதா தான் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ, இதனால தான் ஆ ரெவல்யூஷன்னா என்ன? அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி ஒரு மன்னராட்சி எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்ரட்டியா கொண்டாடுனாங்க. பட் நீங்க அதிலயுமே வந்து இங்கிலாந்து என்ன ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னா, பேரளவுக்கு தான் டெமோக்ரஸி இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அது வேற ஹிஸ்ட்ரி, வேற பாலிடிக்ஸ் நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இப்ப நம்ம இந்த டார்க் சைடா பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஹம்ப்டி டம்ப்டின்னு சொல்லிட்டு ஒரு குள்ள ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப கட்டையா, குட்டையா ஒருத்தர் இருப்பாரு. இங்க வந்து பாடி ஷேமிங் கிடையாது. ஸோ, அதனால எடுத்துக்காணும். ஸோ, அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து இங்க வால்ன்றத எத சொல்றாங்கன்னா, குதிரைய சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க வந்து. ஏன்னா குதிரை வந்து நீங்க அவரோட சைஸ் பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சுவர் மாரி தெரியும். அவர் ஒரு நாள் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு பிரிட்ஜ்லேருந்து கீழ விழுந்துடுறாரு. அந்த குள்ளராஜா வந்து. கீழ விழும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய ஒரு ஹாஃப் மேல வந்துட்டு குதிரை விழுந்துருது. அதுக்கு மேலயும் சுவர் விழுந்துருது. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில சுவர்லாம் வந்து அரவுண்ட் ஒரு 20, 25 அடி கூட நம்ம திக்னஸ் இருக்கும். ரொம்ப பெரிய சுவரெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சுவர் விழுகும்போது, அத உடைக்கவும் முடியாது. அவர வந்து காப்பாத்தியே ஆகணும். வேற வழியும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவர் கூட வந்திருப்பாங்க இல்லையா? அந்த கிங்ஸ் மென்ஸ் அப்புறம் அந்த கிங்ஸ் ஹார்ஸ். அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கயிற வச்சு கைய பிடிச்சு இழுக்குறாங்க. இழுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பாதி உடம்பு கிட்ட வந்துருது. காலு கீழ என்ன அது அப்படியே அது நசுங்கி அத வெட்ட வேண்டிய சூழல் வந்தது. அத வந்து திருப்பி ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? நசுங்கி போணும். கால் வந்து வெட்டிட்னா கூட ஏதோ ஒரு இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசின்ல கூட ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணா பார்க்கலாம். பட் அந்த காலத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அத ஒட்ட வச்சு பார்க்குறாங்க முடியல. கடைசியில வந்து ஒரு மொடமா தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஹம்ப்டி டம்ப்டியோட ஒரு டார்க்கஸ்ட்டான ஹிஸ்டரி. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down the well and drowned, and Jill ran home soon after. ஓகே. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜாக் அண்ட் ஜில். ஜாக் அண்ட் ஜில்ல வந்து என்னடா இருக்குது? நார்மலா 2 பேர் மேல ஏறி போறாங்க. தண்ணி பிடிக்க பார்க்குறாங்க. ஏதோ வழுக்கி விழுந்துட்டான். ஸோ இந்த மாரி ஒரு காமெடியா போற மாரி தானே இருக்கு. அப்படி என்ன அது டார்க்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்க்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாமே. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா, கிங் சார்லஸ் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, லிக்கர் ஐட்டம்க்குலாம் வந்து ஹெவியா டாக்ஸ் போடுறாரு. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்ல. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, பெரிய பிரச்சனை வருது. இதனால ஒரு பெரிய பேக்லாஷ் ஆகுது. ஸோ அந்த திட்டத்த கைவிடுறாரு. இதுல வந்து வர அந்த ஜாக் அண்ட் ஜில் வந்து எப்படி குறிப்பிட பார்க்குறாங்கன்னா, ஜாக்ன்றது கிங் சார்லஸாவும், குயின்ன்றது ஹென்ரிட்டா மேரியா அவங்களோட ஒய்ஃபாவும் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சில வெர்ஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அவங்க 2 பேருமே வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் தான். அத டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு அஃபிஷியல்ஸ் மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக் அண்ட் ஜில்ன்றது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷரிங் அ குவான்டிட்டி. அந்த காலத்துல இங்கிலாந்துல வந்து ஒரு இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப வந்து 1 ஆழாக்கு அரிசி போடுங்க. 1 பிடி இந்த மாரி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க ஊர்ல ஜாக் அண்ட் ஜில்ன்றது ஒரு லிக்கர் பண்ற ஒரு மெஷரிங் சிஸ்டமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. இது வந்து நீ சொல்ற மாரி ஒரு ஹிஸ்டாரிக் ஈவென்ட் தானே. இதுல அப்படி டார்க்கா என்ன இருக்குது? இப்ப நீங்க அத கேட்டீங்கன்னா, டார்க்ன்றது என்னன்னு புரியும். Jack's body started to rot after a couple of days went by and contaminated the water, which caused everyone in town to die. நீங்க இத கேட்டிருப்பீங்க. ஸோ இதுல டார்க்கா அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைப்படி ஜாக் அண்ட் ஜில் மேல மலை மேல ஏறுறாங்க. அ ஏறிட்டு இருக்கும்போது அவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த வுமன் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. இவன் வந்து ஒரு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கொடுமைய தாங்காம என்ன பண்ணுதுன்னா, இந்த வுமன் வந்து அவனுடைய தலைய வெட்டிருது. வெட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா, அது அப்படியே ஒரு மலை மேலேருந்து கீழ உருண்டு உருண்டு விழுந்து ஒரு கிணறுக்குள்ள போய் விழுகுது. ஸோ கிணறுக்குள்ள விழுந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது கன்டாமினேட் ஆகுது வாட்டர். என்னன்னு செக் பண்ணி பார்த்தா,
உள்ள அவனோட தலை கிடக்கு. ஸோ இது வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் சைக்கோபாத் ஆட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து பார்க்குற எல்லா இதுக்குமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்டோட ஒரு டார்க்காவும் இருக்கும். இது வந்து நடந்த ஈவென்ட்டாவும் இருக்கலாம், நடக்காத ஈவென்ட்டாவும் இருக்கலாம். ஸோ அகைன் அகைன் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு பேரா ஃபிக்ஷனல்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த மாரி ரைம்ஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் ஜாக் அண்ட் ஜில்லோட ஒரு டார்க்கான ஹிஸ்ட்ரி. Ring around the rosy pocket full of posies. Ashes, ashes, we all fall down. Ring around the rosy. What do you suppose we can do to fight the darkness in which we drown? Ring around the rosy, this evil thing, it knows me. Lost ghosts surround me, I can't fall down. ஓகே. இப்ப நீங்க வந்து கேட்டது வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஒரு சில பேருக்கு இதோட டார்க்கான ஹிஸ்ட்ரியும் தெரியும். இது வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரானது தான். ரிங்கா ரிங்கா ரோசஸ். ஸோ ரிங்கா ரிங்கா ரோசஸ் வந்து எத பத்தி பார்த்தீங்கன்னா, கிரேட் பிளேக். இப்ப வந்து நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கொரோனா ஃபேஸ் பண்ண மாரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ. அந்த மாரி இந்த கிரேட் பிளேக்ன்றது அந்த காலகட்டத்தில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவென்ட் தான். ஸோ அந்த ஈவென்ட் படி பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்னா, மக்களுக்கு வந்து நெறைய பேர் நோய்வாய்ப்படுவாங்க. எப்படின்னா, அவங்களுடைய உடம்ப சுத்தி ஒரு மாரி தடுப்பு தடுப்பா இருக்கும். ஒரு கொப்பளம் கொப்பளமா தடுப்பு தடுப்பா இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ரிங் மாரி இருக்கும். இதால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பீக்ல நம்ம ஒண்ணும் தொட்றல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் இறந்து போறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட பாப்புலேஷன்ல அரவுண்ட் 15% அது ரொம்ப பெரிய நம்பர் தான். ஸோ அத்தன பேர் இறந்து போறதுனால, அத்தன பேர் இறந்து போயிடுறாங்க. இதால என்ன ஆயிருதுன்னா, மக்களால வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையில வாழ முடியல. ஏன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கூட பொறந்தவங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய பார்ட்னரு, குழந்தைங்க இந்த மாரி நெறைய பேர் இறந்து போவும். அந்த லண்டனே வந்து ரொம்ப ஒரு மாரி அ என்ன சொல்றது? ஒரு மாரி கோரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஓரளவுக்கு போறதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாக்கெட்ல வந்து பூலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பூலாம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த சென்சேஷன் வந்து ஒரு சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அது வந்து வெளிய வரதுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? 15% கிட்ட பாப்புலேஷன் வந்து டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான பரியல் இருக்காது. இது நான் எப்படி கரெக்ட்டா சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ டைம் அப்போ வந்து பாரிஸ்ல வந்து இந்த ஈஃபில் டவர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, எலும்பெல்லாம் வந்து கண்ட மணிக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. அ அது தொடை எலும்பு தனியா, கை, காலு தனியா, மண்டை ஓடு தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு எடை பற்றாக்குறை பிரச்சனை. ஸோ அதே மாரி தான் இங்கேயுமே வந்து பற்றாக்குறை பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் புதைக்கவும் முடியாது. எரிக்கனாலும் டைம் கிடையாது. ஏன்னா வந்து நெறைய பேர் இறந்துகிட்டே இருந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க. ஸோ வேற வழி கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி மக்கள் இறந்து போன அந்த உடலெல்லாம் எல்லாத்தையும் உள்ள கொட்டிட்டு, அப்படியே சகட்டு மணிக்கு எரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்ன ஆயிருதுன்னா, அந்த இறந்து போனவங்களுடைய தெரிஞ்சவங்களோ, உறவினர்களோ யாரா இருந்தாலுமே, அவங்களோட ஆஷஸ கூட ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் வந்து அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல மக்கள் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட்னால. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இந்த மெடிக்கல் ரெவல்யூஷனால நம்ம இப்போ ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, எந்த ஒரு பேண்டமிக் வந்தாலும் நம்ம இது பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ இன்னும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த "ரங்க ரங்க ரோசஸ்" பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஃபியூனரல் சாங். இது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுற பாட்டு கிடையாது. இதுவே நெறைய பேருக்கு தெரியும்.
ஸோ இதுதான் வந்து "எங்க எங்க ரோசியோட" டார்க்கான ஹிஸ்ட்ரி. Goosey, goosey, gander, whither shall I wander? Upstairs and downstairs, and in my lady's chamber. There I met an old man, who wouldn't say his prayers, so I took him by his left leg, and threw him down the stairs. ஓகே, இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான இருந்துக்கலாம். ஒரு சில பேர் இருந்திருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கூசி கூசி கேண்டர்". ஸோ "கூசி கூசி கேண்டர்" வந்து போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆ கூஸ், கேண்டர் 2மே வந்து என்னன்னா, வாத்த குறிக்கிறது தான். ஸோ வாத்து வந்து எப்படின்னா, கூஸ்ன்றது ஒரு பெண் வாத்தாவும், கேண்டர்ன்றது ஒரு ஆண் வாத்து. ஓகேவா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத வச்சு ஒரு 2 ஹிஸ்டாரிக்கல் மட்டும் சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங் கிடையாது. இந்த ஆ பாட்டு வந்து எப்ப ஆரிஜினேட் ஆகுதுன்னு பிலீவ் பண்றாங்கன்னா, ஒரு அரவுண்ட் ஒரு 18த் ஆர் 16த் செஞ்சுரி. 16த் செஞ்சுரி அப்ப ஆரிஜினேட் ஆகுற மாரி பிலீவ் பண்றாங்க. இந்த இதில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே அந்த காலத்தில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலிஜியஸ் ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இல்ல ஒரு டார்க் சைட் ஆஃப் ரிலிஜியஸ் எவல்யூஷன் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து இந்த 2 விதமான கேத்தலிக்ஸ் ஒரு பிலீவர்ஸ் இருந்தாங்க. ஒண்ணு என்னன்னா, ஓல்டு ஸ்டைல் லத்தீன்ல வச்சு பேசுற மாரி. அதாவது கடவுள்ட்ட வந்து அந்த ப்ரீஸ்ட் மட்டும் தான் பேசணும். மக்கள் யாரும் பேசக்கூடாது. கடவுள் நிகரா ப்ரீஸ்ட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஸோ, அதனால எங்களுக்கு காமனா நம்ம பேசிட்டு இருக்கிற இங்கிலீஷ்லயே பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இது ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட புரட்சி வந்து ரொம்ப பெருசு. ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலீஷ்ல தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்குது. பட் இது வந்து ஒரு சில பெரிய பெரிய ராயல் ஃபேமிலில இருக்கிறவங்க, பெரிய பிசினஸ்மேன்ஸு, அதாவது காசு, அதே மாரி அந்தஸ்து இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து இது பிடிக்கல. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, லத்தீன்லயே ஒரு சில இடத்துல வந்து சீக்ரெட்டா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்தில என்ன ஆயிதுன்னா, ஒரு பெரிய புரட்சி ஆகுது. இந்த புரட்சி ஒரு சின்ன தீவிரவாதமா கூட மாறலாம். இந்த புரட்சி வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலன்ட்டா போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து இந்த மாரி லத்தீன்ல இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா, அவங்கள புடிச்சு மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்கன்னா, போட்டு எரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உயிரோட எரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னா கைய கால வெட்டி போட்டுருவாங்க. ஸோ, அத நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த லெஃப்ட் லெக்க வந்து அந்த பாட்லயே வந்து தூக்கி வீசி எறிஞ்சாங்க அந்த மாரி. இதுலருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, பத்திரமா ஒரு இடத்துல வச்சாங்க. அவங்க ஃபேமிலிய வந்து ஒரு கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எரிச்சுட்டு இப்ப சப்போஸ் ஒருத்தர் மாட்டி எரிச்சறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் கண்ணு முன்னாடி நிக்க வச்சு, அவங்கள கல்லால அடிச்சும் கொன்னாங்க. அதே மாரி ஒரு சில வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களையும் எரிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுடைய கோட்ட சுவர்ல ஒரு சின்ன சின்ன ரூம் குடுத்து உட்கார வச்சு, அங்கேயும் சீக்ரெட்டான பிரேயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த மாரி இந்த ஜாக் தி ரிப்பர்ல சொல்லியிருப்பேன்ல, ஒரு சில ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த மாரி வரும்னு சொல்ட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸே வந்து ஒய்ஃப வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் அதாவது இந்த ப்ராஸ்டியூஷன் மாரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களே வந்து வில்லிங்கா ஃபோர்ஸ் பண்ணி இறக்குறாங்க. இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி இறக்கும்போது, என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது. என் ஒய்ஃப் வந்து இங்க தான் போயிருக்காங்க, போயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி ஒரு ஆசை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல்யாணமான பொண்ணோட தான் நான் இது வச்சுக்குவேன்ற மாரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ, அதுக்காண்டி என்ன பண்றானுங்கன்னா, மனைவிய கடத்திட்டு போயிருவானுங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு. கணவர் இருப்பாரு, மனைவிய வந்து கடத்திட்டு போயிருவானுங்க. வச்சு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேருக்கு புடிக்கல. அதனால என்னன்னா பெரிய நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரெவல்யூஷன் ஆகுதுன்னு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி மாரி வெடிச்சு, மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போறாங்க. எப்படி எங்க அ மனைவி வந்து நீங்க இந்த மாரி இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபடுத்தலாம். இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நடக்குது. அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன சேம்பர்ன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல தான் இந்த மாரி விஷயம் நடக்கும். ஸோ, அதனால உள்ள பூந்துடுறாங்க. அங்க வந்து வயசானவங்க பெரும்பாலும் இந்த மாரி இச்சைகளுக்கு ஆளாயிருப்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கண்டந்தனமா வெட்டி போட்டு, அவங்கள எரிக்கிறது. இது ஒரு வெர்ஷன். ஸோ, இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா பார்க்கும்போது ஏதோ ஒரு மாரி பட் நீங்க உள்ள இன்னும் டீப்பா போனா, இன்னும் ஒரு ஹாரரிக்கான எஃபெக்ட்லாம் நெறைய இருக்கும். பட் நான் கொஞ்சம் சென்சார் டவுன் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க ஆக்சுவலான ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ஓவரா தான் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து "கூசி கூசி கேண்டரோட" ஒரு டார்க்கான ஹிஸ்டரி. Girls and boys come out to play. The moon does shine as bright as day. Leave your supper and leave
ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த பாட்டு கேட்டுருப்பீங்க. மத்த பாட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா தானே இருக்குது. ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாரி தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து டார்க்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வேணா அத நம்ம எடுத்துக்கலாம். என்னடா ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப அரவுண்ட் ஒரு 1933 ஓகே அந்த அந்த பீரியடே போலாமே. அப்ப வந்து என்னன்னா, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு அடுத்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போது. மக்கள்ட்ட பெரிய பதற்றம். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. ஆ அன்றாட வாழ்க்கைய ஓட்டியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, 3 வயசு, 4 வயசு குழந்தை ஓகேவா? இமேஜின் பண்ணி பாருங்க. 3 வயசு, 4 வயசு குழந்தை என்ன பண்றாங்கன்னா, இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிம்னிஸ் இருக்கும். ஸோ, அததான் வந்து அந்த இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேர்ல்டு வார் டைம் அப்ப என்னன்னா, ஓவர் புரொடக்ஷன்ற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருந்துச்சு. 18 மணி நேரத்துக்கு குறையாம யாரும் வேலை பார்க்கக்கூடாது. ஸோ, அந்த மாரி ஒரு புஷ் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, வீட்ல வந்து அதுக்கான சம்பளமும் உங்களுக்கு பெருசா கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறாங்க. அதே மாரி தான் இந்த 3 வயசு, 4 வயசு குழந்தைங்களும் வேலைக்கு போவாங்க. அந்த சிம்னி கிளீன் பண்ற வேலை அந்த மாரி பெரும்பாலும் அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 1933லயே இந்த நிலைமைன்னா 16த் செஞ்சுரி அதாவது இந்த 16, 17 செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்றது ரொம்ப பீக்குக்கு போனது. அப்ப அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லவே சொல்லக்கூட தேவையில்ல. ரொம்ப மோசமான விஷயம் தான். நீங்க இந்த ஃபேமிலி கூட நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஷ ஒரு சைனாக்காரன் வந்து ஒரு குழந்தை எப்போ பொறக்கும். பொறந்தோனே டக்குனு வேலைக்கு உட்காந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க அந்த காலத்துல இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி காலகட்டத்தில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபுட்டு வாங்குறதுக்கோ, எதுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, குழந்தைங்கலாம் விளையாட விட்டுருவாங்க. ஸோ இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமர் கல்ச்சர் அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட செஞ்சுரில வந்து மக்களோட பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல தான் இந்த பூமர் கல்ச்சர்ன்றது ஒரு விதை போட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு 6, 7 குழந்தையாவது இருக்கும். அது ஏன் இருக்குன்றத இப்ப நம்ம பார்க்க போறதுல உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து குழந்தைங்களால வந்துட்டு எல்லாருக்குமே பேரண்ட்ஸால வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் குடுக்க முடியாத நிலைமை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள சாயங்காலத்துக்கு மேல விளையாட விட்டுருவாங்க. குழந்தைங்க நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரேண்டமா 2, 3 குழந்தைங்க வந்தா மட்டும் சாப்பாடு குடுப்பாங்களே தவிர, மத்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்க மாட்டாங்க. வந்துச்சுன்னா, "டைம் ஆயிடுச்சுப்பா, நீ தூங்கு. நாளைக்கு காலையில சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு தண்ணிய குடிச்சு வச்சு, வெறும் தண்ணிய குடுத்து குடுத்தே நெறைய பேர தூங்க வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதால என்ன ஆயிருதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. இந்த ஒரு இஷ்யூனால அரவுண்ட் 25, 26 ஏஜ்லயே நெறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்க ஏன்னா, அ உணவு பற்றாக்குறை, சத்து குறைபாடு, அவங்க வாழ்ற சூழ்நிலை சரி கிடையாது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்னாலயும் நெறைய பேரு இறந்து போயிடுறாங்க. ஸோ, அத பேர் பண்ணணும். தனக்கு அடுத்து ஒரு சக்சஸர் இருக்கணும்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த இந்த குழந்தைங்க வந்து 7, 8 குழந்தை இப்ப இது பண்ற கல்ச்சர் வந்து அப்ப ரொம்ப அதிகமான காரணமே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான். ஸோ அத குறிக்கிறதுக்காண்டி தான் இந்த பாட்டு இருக்கு. ஸோ இது வந்து டார்க்ன்னு சொல்றத விட ஒரு அகைன் அதான் சொல்றேனே, இது வந்து டார்க்ன்னு சொல்றத விட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் கம் அவுட் டூ ப்ளே. மேபி உங்களுக்கு பாட்டுல வந்து கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்படினாலும் மாத்தி சொல்லிக்கலாம். அது வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பட் மீன்றது ஒண்ணு தான். ஸோ இதுதான் வந்து இந்த ரைம்ஸோட ஒரு டார்க்கான ஹிஸ்டரி. Do you know a muffin man, a muffin man, a muffin man? Do you know a muffin man that lives on Drury Lane? Yes, I know the muffin man, the muffin man, the muffin man. Yes, I know the muffin man who lives on Drury Lane. ஓகே. நீங்க வந்து இந்த பாட்டு டியூனும் நீங்க எங்கனாலும் கேட்டுருக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸானன்னு சொல்றத விட, உங்களுக்கு இந்த டியூன் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. உள்ள நம்ம கதைக்குள்ள போலாம். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால வந்துட்டு அரவுண்ட் 18 ஹவர்ஸ் கிட்ட வேலை பார்க்கணும். ஸோ, அதனால மக்களுக்கு வந்து வீட்ல சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் ஷாப்ல தான் நெறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறது வந்து இந்த மஃபின் கேக்ஸ் தான். ஸோ, நெறைய பேரோட பிரதான உணவாவே இந்த மஃபின் கேக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ, இந்த மாரி ஒரு சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, ஆ இங்கிலாந்துல ஒரு கடை இருக்கு. இங்கிலாந்துல நெறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூசி லான்ஸ் டைசர்
அவனோட உண்மையான பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரிக் தாமஸ் லைன்வுட். நான் ஏன் இவன பத்தி மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இவன் தான் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்ட சீரியல் கில்லர். ஸோ, அவன் என்ன பண்றான்னா, இங்கிலாந்துல கடை வச்சிருக்கான். அரவுண்ட் ஒரு 16த் ஆர் 17த் செஞ்சுரி அந்த டைம்ல. இவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த கேக் செஞ்சுகிட்டு இருக்கான். ஸோ, அந்த கேக் செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மாரி சலிப்பு தட்டிருது. என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ஹியூமன் மீட்லேருந்து பண்ணலாம். இந்த மாரி ஒரு பிளானுக்கு வரான். ஸோ, ஹியூமன் மீட்லேருந்து பண்ணும்போது என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட்டு இவன் யார டார்கெட் பண்றான்னா, சின்ன பசங்கள தான் டார்கெட் பண்றான். அதுவும் எப்படி டார்கெட் பண்ணுவான்னா, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவன் வந்து ஒரு 1 வாரம் தொலைஞ்சு போனாலும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்ல. இவன பத்தி யாரும் தேட மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சில பெர்சன்ஸா புடிச்சு கொலை பண்ண ஆரம்பிப்பான். எப்படி கொலை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம வந்து கூப்பிடுறதுக்கு உன் கடைக்கு வாசல்ல வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த கேக்கெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சுருவான். அந்த குழந்தைங்கலாம் எடுத்துட்டு உள்ள வந்துரும். தெரியாத்தனமா கடைக்குள்ள வந்துருங்க. உள்ள வந்த பிறகு இவன் வந்து நார்மலா ஒரு விசாரிக்கிற மாரி கேட்பான். இந்த மாரி கேக் வெளிய இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது, "நீயே வச்சுக்கோ. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற கேக் ஏதாவது வேணுமான்னு?" கேட்கும்போது, வேணும்." சரி அப்போ நீ சரி உள்ள ரூமுக்கு வான்னு சொல்லி கூட்டு போவான். கூட்டு போயிட்டு ஒரு கயித்த வச்சு ஒரு விளையாட்டு மாரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரோப் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து எப்படின்னா கேக்க வந்து ஒரு மாரி வித்தியாசமா ஒரு பேக்கேஜிங் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர்ல வச்சு ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு நாட் மாரி போட்டு குடுப்பான் ஒரு ஸ்டைல்ல. ஸோ அந்த மாரி பண்ற மாரி இருக்கட்டும். குழந்தைகள் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். என்னடா இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஷோ மாரி காட்டுறான்னு சொல்ற மாரி இருக்கும். டக்குனு என்ன பண்ணிருவான்னா, கழுத்த வச்சு நெரிச்சு கொன்றுவான். அதுக்கப்புறமா அவங்க மீட்ட வச்சு அந்த கேக் ரெடி பண்ணா, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிற அந்த காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களும் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ டாக்குமெண்ட் செஞ்சபடி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 7 டூ 8 பெர்சன்ஸ வந்து அவன் வுட்டன் ஸ்பூனால குத்தியே கொன்றுருக்கான். ஸோ ஏன் அவனுக்கு இந்த மாரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அவனோட அந்த பேரண்டிங் சரியில்லாம, அவங்க வீட்ல நடந்த அந்த கொடுமைய தாங்க முடியாம, அதனால சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய சீரியல் கில்லரா மாறி, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஆகுற அளவுக்கு இருந்த ஒரு நிலைமைக்கு அவன் மாறியிருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த மஃபின் மேனோட டார்க்கான ஹிஸ்டரி. ஓகே இதுவரைக்கும் எபிசோட் கேட்டுருப்பீங்க. எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி என்ன ஏதுன்றதுன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் குடுங்க. நீங்க Discordல குடுத்தாலும் சரி, Instagramல வந்து குடுத்தாலும் சரி. அதே மாரி நாங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். உங்களுக்கு எங்க வேணுமோ கேட்டு உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? ஸோ நியூ அட்டெம்ப்ட் போன வாட்டி வெறும் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி ஏதோ ஒழட்டியிருப்பேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் எஸ்எஃப்எக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு எபிசோட் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா மேபி ஒரு சில இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். பட் ஆக்சுவல் இது சொல்லும்போது நான் கொஞ்சம் சென்சார் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கோரா சொல்லல. பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. இப்படி ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மட்டும் தான். இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தானே தவிர, வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நான் உங்கள அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்குறேன். நான் உங்களோட இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோபம்சம் பாட்காஸ்ட். பாய்.